இந்த வழக்கில் மிக முக்கியமாக காவல்துறை படுகொலை நிகழ்ந்த அரை மணி நேரத்தில் வந்து குற்றவாளிகளை வந்து கைது பண்ணாங்க. 4 நபர்கள், அதன் பிறகு வந்து 8 நபர்கள் பண்ணாங்க. அரை மணி நேரத்தில் மோட்டி சொல்லிட்டாங்க, இது வந்து ஆற்காடு சுரேஷ் கொலைக்கு பதில் கொலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆமாம், அந்த நபர் ஒரு பட்ட பகலில் வீட்டு முன்னாடி வாசல்லே வந்து தைரியமாக வெட்டி கொலை செய்யப்பட முடியுதுன்னு சொன்னால், அப்போ அந்த கொலை செஞ்ச நபர்கள் அரை மணி நேரத்தில் போய் நீங்கள் காவல்துறையில் சரண்டர் ஆக முடியும்னு சொன்னால், அப்போ அவங்களுக்கு எப்படி என்ன அவங்க பின்புலம் யார்? அஸ்டாகாரை பற்றி உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தருமபுரி இளவரசன் படுகொலையில் அவர் தான் வந்து அந்த இளவரசன் படுகொலையே வந்து தற்கொலைன்னு சொல்லி மூடி மறைச்சதில் மிக முக்கியமான நபர் அஸ்டாகார். மற்ற நிறையா இதெல்லாம் வந்து நம்ம அஸ்டாகார்கை பற்றி நம்ம இது பண்ண அந்த நபர் தான் இன்றைக்கி இந்த கமிஷனர் இருந்தார். அஸ்டாகாருக்கு பேட்டி கொடுக்குறாரு, இது வந்து மோட்டிவ், இது முன்விரோதம், இது நாங்கள் எல்லாத்தையும் பிடிச்சிருக்கோம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அரை மணி நேரத்தில் வந்து மோட்டிவ் சொல்லிட்டாரு. ஆற்காடு சுரேஷுக்கு பதில் கொள்ளன்னு சொல்லிட்டு மொட்டை கிருஷ்ணன் பிசி கம்யூனிட்டி சேர்ந்தவர், ஹரிஹரன் சொல்லி இவர் தான் எல்லாத்தையும் மொபிலைஸ் பண்ணுற எல்லாத்தையும் அந்த சேர்த்துறாரு. சம்பவ செந்தில்கிட்ட பேசுகிறாரு, அருளுக்கிட்ட பேசுகிறாரு, மற்ற எல்லா அக்யூஸ்டும் தொடர்பு வச்சுக்கிறாரு, அசுதாமிட்ட பேசுகிறாரு, மற்ற எல்லா அக்யூஸ்ட்டு கூடி எல்லாத்தையும் பேசி இது பண்ணி இவர் தான் ஆர்கனைஸ் பண்ணது வந்து இந்த வழக்கில் வந்து இப்போ 3 பேர் நானும் தெரியுது. சம்பவ செந்திலுக்கு வேற என்ன நோக்கம்? அவருக்கு என்ன பிரச்சனை? ஒன்றும் கிடையாது. அப்போ ஒரு தலித் தலைவர்கள் வந்து இங்கே வந்து இருக்கக்கூடாது, தலித் தலைவர் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்காரு, இவர் அதை காலி பண்ணணும் அப்படிங்கிறது அவன் பின்புலத்தில் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க தான் சொல்கிறோம். நம்ம அது வந்து நம்ம குறிப்பிட்டு நம்ம வழக்கில் சொல்லிக்கிறோம். இன்றைக்கி இருக்கின்ற காங்கிரஸ் கட்சி செல்வ பெருந்தொகை அவர் அதில் சம்மந்தப்பட்டிருக்காரு விஷயத்தை நம்ம நேரடியாக நான் பலமுறை சொல்லியாச்சு. மொட்டை கிருஷ்ணன், சம்பவ செந்தில், சிசிங் ராஜா, இவங்களாம் இங்கே இருக்க A+ கேட்டகரி ரவுடிகள். இவங்களாம் சென்னையில் இவங்களாம் ஆளுங்கட்சி அமைச்சர்களுக்கு மிக நெருக்கமாக இருந்த நபர்கள். எல்லாம் வட சென்னையில் ரியல் எஸ்டேட்டுக்கு வந்து இது பண்ணி இடம் பிடிச்சி கொடுக்குற வேலையை பார்த்த நபர் யாருன்னு சொன்னால் சேகர் பாபு தான். அப்போ இது போன்ற நபர்கள்னா ஆம்ஸ்டாங் தடையா இருப்பாரோ உங்களுக்கு சந்தேகம் இருக்குது? அப்படி சந்தேகம் இருக்குது அப்படின்னு சேகர் பாபு நினச்சிருக்கலாம். அன்னை இறந்தப்போ மாநில செயற்குழு கூட்டம் நடக்குது. அந்த மாநில செயற்குழு கூட்டத்தில் ஒரு மனதாக தமிழ்நாடு முழுசு மாநில பொறுப்பாளர்கள் மற்ற கட்சி நாங்களாம் கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஆண்டுகள் கட்சியில் செயல்பட்ட நபர்கள் நாங்கள் ஒரு மனதாக அந்நியர் அவர்கள் தான் வந்து நாங்கள் மாநிலத்தில் வரணும்னு சொல்லி நாங்கள் வந்து முன்மொழிஞ்சோம். அது தீர்மானமாக கொண்டு வந்தோம் நாங்கள். ஓகே, இருந்தாலும் கூட வந்து தேசிய தலைமை என்ன பண்ணாங்கன்னா, அப்புறம் தான் அசோக் சித்தார்த் ஒருங்கிணைப்பாளர் என்ன பண்ணார்னா வந்து ஆனந்த வந்து தலைவராக வந்து அறிவிச்சார். சரி சரி, ஆனந்த் அவர்கள் திமுகவோட பேஸ், அவர் திமுகவோட ஆளு. ஆமா, அவர் அது திமுக சார்பாக அண்ணன் ஏதாச்சும் வந்து அண்ணன் அப்ரோச் பண்ண இவர் தான் அப்ரோச் பண்ண அண்ணன் சொல்லி இவர் தான் அப்ரோச் பண்ணுவார். ஓஹோ, ஏன்னா மினிஸ்டர்கிட்ட பேசணும், டிஎம்கேல ஒரு லைன் வருதுன்னா அது ஆனந்த் மூலமாக தான் வரும். ஆனந்த் மூலமாக தான் வரும். ஓகே, சவுக்கு சங்கம் தொடர்ச்சியாக ஆனந்த் விமர்சிக்கிறார். அவளுக்குள்ள தனிப்பட்ட என்ன இருக்கலாம், அல்லது அவர் அரசியல் விமர்சிக்கிறார். சரி, ஆனால் அவர் மீது கமிஷனர் இவர் கொடுத்த கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு உடனடியாக வந்து அவர் திருநாட்சவன் கேச போடுறாரு. ஒரு பக்கம் கமிஷனர் எதிரி மாதிரி காமிக்கிறாரு, ஆனால் இவர் கொடுக்குற பெட்டிஷன் வாங்கி உடனே எப்படி வழக்கு இப்படி போடுறாரு? நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. Nimati Property Management. Contact 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் பிரதனும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்மோடு இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ் மாநில பிஎஸ்பியினுடைய துணை பொதுச் செயலாளர் மற்றும் கோகுல்ராஜ் கொலை வழக்கில் தொடர்ச்சியாக அந்த கோகுல்ராஜனுடைய குடும்பத்திற்கு நீதி வாங்கி தந்த வழக்கறிஞர்கள் மிக முக்கியமான ஒரு மனிதர், மரியாதைக்குரிய திருமிகு சந்தியூர் பார்த்திபன் நம்மோடு நடந்திருக்கிறார். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். எப்படி இருக்கீங்க? நல்லா. மிக்க மகிழ்ச்சி. தொடர்ச்சியான முக்கியமான களப்பணிகளை ஈடுபட்டுட்டு வரீங்க. அந்த அடிப்படையில் இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் இப்போது வரைக்கும் பேசுபொருளாக இருப்பதுன்னு கேட்டிங்கன்னா, என்ன ஆயிற்று அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கொலை வழக்குடைய விவகாரம் அப்படிங்கிறது இன்றைக்கி நிறைய பேருக்கு இனிமேல் ஒரு புரியாத புதிராக இருக்கிறது. ஏன்னா மரியாதைக்குரிய நீதியரசர் அவர்கள் வந்து வேல்முருகன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சிபிஐக்கு வந்து அதை மாற்றிட்டாங்க. இருந்தாலும் தமிழ்நாடு அரசு தொடர்ச்சியாக அது சிபிஐ வேண்டான்னு தொடர்ச்சியாக மேல்முறையீடுக்கு போயிட்டு தான் இருக்கிறாங்க. இன்றைக்கி வழக்கு நிலவரம் என்ன தோழர்?
நடந்துகிட்டு இருக்கிறது என்ன? அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்கு நடந்துகிட்டு இருப்பது என்ன? இப்போ தற்சமயம் வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்து சிபிஐக்கு வந்து இடைக்கால தடைன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டாங்க. கடைசியாக நடந்த நிகழ்வாக தான் வருகின்ற 13/1/2022 விசாரணைக்கு வரும்னு சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி இந்த வழக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னு சொன்னால், சமத்துறை அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கடந்த 5/7/2024 வந்து மாலை நேரம் 6:30 7 மணிக்குள்ளே வந்து 6:45 7 மணிக்குள்ளே வந்து மிக கொடூரமாக படுகொலை செய்யப்படுறாரு. இதெல்லாம் நம்ம ஊடகத்தெலாம் செய்தி பார்த்தோம். அதெல்லாம் பார்த்து நிறைய பேர் போதெல்லாம் பொய்யா இருக்காதா, இல்லை வேறு எதுவும் ஆம்ஸ்ட்ராங் இருக்க மாட்டாங்களா, அவருக்கு எப்படி அப்படின்னா எனக்கு எல்லா மனசுலையும் ஒன்றுச்சு. நேரில் வந்து பார்த்த பிறகு தான் வந்து நடந்துச்சு. இது அந்த படுகொலை நிகழ்ந்து அந்த ஜிஹெச்சில் பார்த்து உடலை பார்த்தவரை நம்மளால் நம்ப முடிஞ்சுது. அப்படிங்கிறத எனக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருந்த அனைத்து இருக்கின்ற அதை சார்ந்த மக்களுக்கும் மற்ற அவர் எவ்வளோ நபர்களுக்கு படித்து வைத்த மாணவர்கள், படிக்க வைத்த வழக்கறிஞர்கள் மற்ற அவங்களுக்கு எல்லாம் அந்த உணர்வு தான் இருந்துச்சு. அந்த அடிப்படையில் தான் வந்து அது பார்த்தோம். நண்பர்கள் வந்து அந்த அன்னையிலிருந்தே வந்து என்னென்னா, இந்த வழக்கில் மிக முக்கியமாக காவல்துறை படுகொலை நிகழ்ந்த அரை மணி நேரத்தில் வந்து குற்றவாளியில் வந்து கைது பண்ணாங்க. 4 நபர்கள், அதன் பிறகு வந்து 8 நபர்கள் பண்ணாங்க. அரை மணி நேரத்தில் மோட்டி சொல்லிட்டாங்க, இது வந்து ஆற்காடு சுரேஷ் கொலைக்கு பதில் கொலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆமாம். இப்போ நாம் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், இந்த படுகொலை நிகழ்ந்த அரை மணி நேரத்தில் போலீஸ்க்கு எப்படி அந்த மோட்டிவ் தெரிஞ்சுது? அரசாங்கம் காவல்துறை விரைவாக செயல்பட்டு அப்படின்னு சொன்னால், அரை மணி நேரத்தில் குற்றவாளிகளை பிடிக்க முடியும்னு சொன்னால் அந்த கொலை முன்னாடி நீ அரசை பார்த்து காவல்துறை அரசு பார்க்குற கேள்வி அந்த கேள்வி தான். ஓகே. ஒரு குற்றவாளி இவ்வளோ பெரிய ஒரு தலைநகரில், அதுவும் தமிழக முதலமைச்சர் போட்டியிட்ட அவருடைய சொந்த தொகுதியாக இருக்கின்ற குளத்தூர் தொகுதியில் இன்னைக்கு முதலமைச்சர் தொகுதியில் ஒரு தேசிய கட்சியை சேர்ந்த ஒரு தலித் தலைவர், மிக தலைவர், ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்த ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர், மிக முக்கிய நபர். அந்த நபதியில் தலித் மக்களுக்கும் மற்ற மக்களுக்கும் மிக பலமாக இருந்த நபர். அந்த நபர் ஒரு பட்ட பகலில் வீட்டு முன்னாடி வாசல்லே வந்து தைரியமாக வெட்டி கொலை செய்யப்பட முடியுதுன்னு சொன்னால், அப்போ அந்த கொலை செஞ்ச நபர்கள் அரை மணி நேரத்தில் போய் காவல்துறையில் சரண்டர் ஆக முடியும்னு சொன்னால், அப்போ அவங்களுக்கு எப்படி என்ன அவங்க பின்புலம் யாரு? அதான் நம்மளுடைய கேட்ட கேள்வி. அதான். ஓகே ஓகே. அப்போ பின்புலம்னு சொன்னால், முன்னால் அரை மணி நேரத்தில் எப்படி அன்னைக்கு இருந்த அஸ்டாகார், ஆனால் அப்போ கமிஷனர் அஸ்டாகார் தான் இருந்தார். அஸ்டாகாரை பற்றி உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தருமபுரி இளவரசன் படுகொலையில் அவர் தான் வந்து அந்த இளவரசன் படுகொலையே வந்து தற்கொலைன்னு சொல்லி மூடி மறைச்சதுல மிக முக்கியமான நபர் அஸ்டாகார். மற்ற நிறைய இதெல்லாம் வந்து நம்ம அஸ்டாகார்கை பற்றி நம்ம வந்து அந்த நபர் தான் அன்றைக்கி இருந்த கமிஷனர் இருந்தார். அஸ்டாகாருக்கு பேட்டி கொடுக்குறாரு, இது வந்து மோட்டிவ், இது முன்விரோதம், இது நாங்கள் எல்லாத்தையும் பிடிச்சிருக்கோம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அரை மணி நேரத்தில் வந்து மோட்டிவ் சொல்லிட்டாரு. ஆற்காடு சுரேஷுக்கு பதில் கொள்ளன்னு சொல்லிட்டு. ஆற்காடு சுரேஷில் ஆம்ஸ்ட்ராங் அண்ணே குற்றவாளி கிடையாது. அவர் அந்த வழக்கில் வந்து உணவு கைது செய்யப்பட்ட அப்புறம் வழக்கில் பின் பண்ண மாட்டார். அதில் வேறு நபர்கள் வேறு மோட்டிவ் பல்வேறு இது அது நீதிமன்றத்தில் போட்டு குற்றப்பை தாக்கல் செஞ்சு விசாரணை நடந்துட்டு இருக்குது. ஓகே. அப்போ அது வழக்கிலே சம்மந்தப்பட்ட நபரை எப்படி காவல்துறை ஆற்காடு சுரேஷுக்கான பதில் கொலைன்னு எப்படி தீர்மானிச்சாங்க? ஓகே. அப்போ இதான் நான் சொல்கிறேன், இது ஒரு முதலமைச்சரோட தொகுதி நடக்கிற ஒரு தலித் தலைவர் படுகொலை அப்படிங்குள்ள முன்கூட்டே ஒரு காவல்துறை ஒரு சார்ஜ் ஃப்ரேம் பண்ணுறான்னு சொன்னால், அப்போ இது அரசியல் படுகொலைன்னு சொல்லிட்டு அன்னை இறந்த நாள் முதல் என்னைக்கு நாங்கள் அவர் மருத்துவமனை ராஜீவ்காந்தி சென்னை அரசு மருத்துவமனையில் உடலை பார்த்தோமோ அன்னைக்கு வைத்த நாங்கள் முதல் கோரிக்கை, இது அரசியல் படுகொலை, இது சாதிய ஆணவத்துடன் சாதிய படுகொலை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அன்னையிலிருந்து வைத்த கோரிக்கை. அதான் அந்த கோரிக்கை வைத்த அடிப்படையில் அன்னைக்கு கோரிக்கையில் நாங்கள் வந்து இது வந்து காவல்துறையும் அரசும் இது வந்து ஏதோ இரு கோஷ்டி முதல் உண்டான படுகொலை, இரு ரவுடிகளுக்கு நடந்த படுகொலை மாதிரியும் அவரை ஆம்ஸ்ட்ராங் ரவுடி போல சித்தரிக்க முயற்சி பண்ணாங்க. ஆமா. ஆனா அதெல்லாம் மக்கள் மத்தியில் இன்னைக்கு மாத்தி இன்னைக்கு அவர் மக்களுக்கான தலைவர், அவர் சமத்துவத்தான தலைவர், இன்னைக்கு எவ்வளோ இளைஞர்கள் படிக்க வைத்த தலைவர் அப்படிங்கிறதா இன்னைக்கு வந்து நின்றது. அது நின்னதுனால தான் இன்னைக்கு காவல்துறையாலையும் அரசாலையும் அதை வந்து அவங்க மறைக்க முடியல. அவங்களுக்கு இன்னைக்கு மறைக்க முடியாதனால தான் இன்னைக்கு உயர்நீதிமன்றம் சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்ட பின்பு கூட எப்படியாவது நம்ம தடுத்துடணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு 4 முறை முறையிட்டு 5ஆம் முறையா இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் சிபிஐக்கு ஸ்டே வாங்கியிருக்கிறாங்க. ஓகே. இதுன்னு சொல்லிட்டு இப்போ இந்த ஸ்டே கூட என்னன்னு சொல்லி சொன்னால், ஏற்கனவே இங்கே உயர்நீதிமன்றத்தில் வந்து இந்த வழக்கு வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு. வழக்கு நடந்ததுக்குள்ள இதில் வந்து கீனோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்ஸ்ட்ராங்கனுடைய ஓன் பிரதர் தம்பி அவர் சார்பாக தான் வந்து மனு தாக்கல் சிபிஐ கேட்டு மனு தாக்கல் செய்கிறாங்க. சொந்த தம்பி தான் மனு தாக்கல் செய்கிறாங்க. அந்த மனு வரனா வேல்முருகன் ஜட்ஜி முன்னாடி தான் அந்த வழக்கு மனு விசாரணைக்கு வருது. இந்த மனு விசாரணைக்கு வரும்போது என்னன்னு சொன்னால் அதில் வந்து நிறையா அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் அந்த நிறையா சமூகத்தில் விமர்சிச்சாங்க. அந்த மனு வந்து
எவ்வளவு தரம் வாய்ந்து கூட நிறைய விமர்சனம் பண்ணாங்க. அதெல்லாம் வந்து மனு அது சரியா ப்ராப்பரா இல்ல வரல போல இது பண்ணல, சரியான அணுகுமுறையோட ஒரு இவ்வளவு பெரிய வழக்கு சரியா பண்ணலன்ற விமர்சனம் இருந்துச்சு. என்னன்னா இது இந்த வழக்கை வந்து இவங்க ஏதோ ஒரு பர்பஸா போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து விமர்சனம் வந்த பிறகு நம்ம என்னன்னா நாம அந்த மனு வந்து முழுசும் படிக்க ஆரம்பிச்ச பிறகு அந்த மனு உண்மையாக கூட அது ஒரு அது மாதிரி சூழல் இருந்துச்சு. ஏன்னா குறிப்பிட்ட அந்த வழக்கில் முக்கிய காரணம் குறிப்பிடப்படாமல் இருந்துச்சு. வெறும் அந்த ஐடென்டிஃபிகேஷன் பரண்டு மட்டும் பண்ணலை அப்படிங்கிறதுலாம் வேணா மற்ற ப்ரேயர்லாம் ரொம்ப கம்மியானதுனால இது மெயின் என்னன்னு சொன்னால் அந்த மனுவில் வழக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சு அமர்வு நீதிமன்றம் செஷன்ஸ் வழக்கு அமர்வு வழக்கு ஆயிடுச்சு. அமர்வு வழக்கை அமர்வு எண் கொடுத்த பின்பு அவங்க கீனோஸ் போட்ட தரப்பு குற்ற எண்ணில் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஸ்டான்சர் கேட்குறாங்க. ஓகே, ஒரு வழக்கு நீங்கள் அமர்வு வழக்கு ஒரு கோர்ட் நீதிமன்ற விசாரணைக்கு எடுத்த பிறகு அது அமர்வு எண் கொடுத்துட்டாங்கன்னா செஷன்ஸ் நம்பர்னு சொல்லுவாங்க. செஷன்ஸ் நம்பர் கொடுத்துட்டேன்னு சொன்னால் நீ செஷன்ஸ் கேஸ் மேலே தான் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் போகணும். அவங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எஃப்ஐஆர் மேலே ட்ரான்ஸ்ஃபர் போகிறாங்க. அப்போ எஃப்ஐஆர் மேலே ட்ரான்ஸ்ஃபர் போனால் எஃப்ஐஆரே அடிபட்டு போயிடும் உங்களுக்கு. ஓகே, அப்போ இந்த கேஸோட அடிப்படை முகாந்திரமே வந்து காலியாகிடும் போகுது. ஆமாம், அப்போ என்ன பண்ணா வீரமணி கொடுத்த கம்ப்ளைண்ட்டே காலியாகிடும். நம்ம என்ன பண்ண சொன்னால் இல்லை இது தப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு நாம் வந்து ஒரு 9 கிரவுண்ட்ஸை வந்து நம்ம ரெடி பண்ணி நம்ம முன்னாடியே வந்து நம்ம வந்து மனு தாக்கல் செய்கிறோம். எந்த நீதிமன்றம் அந்த மனுவை ஏற்று விசாரித்தாங்களோ, யார் ஒரு கீனஸ் ஒரு போட்ட வழக்கை எந்த நீதிபதி வந்து அந்த மனுவை ஏற்று விசாரணை பண்ணாரோ அதே நீதிமன்றம் தான் நம்ம அன்னி பொற்குடி அவங்க ஆம்ஸ்டாங்க போட்ட மனுவையும் விசாரணை பண்ண எடுத்துக்கிட்டாங்க. வேலுமணி ஜெயதை எடுத்துக்கிட்டாரு. இதில் முக்கிய காரணம் என்னன்னு சொன்னால் அப்போ வந்து கீனோஸ் போட்ட தரப்பில் 2 கிரவுண்ட் சொன்னாங்க. ஒன்று வந்து என்ன சொன்னாங்கன்னா இது மாதிரி வந்து இந்த வழக்கில் வந்து நாங்கள் ஐடி பேரில் நடத்தி முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரெண்டாவது என்ன சொன்னால் இந்த வழக்கில் கீனோஸ் சாட்சி முன்னு வரல. எப்போ வழக்கு விசாரணையின் போது நாங்கள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யணும் விசாரணை பண்ணுவாங்க இல்லைங்களா? ஆமாம். இப்போ விசாரணை பண்ணும்போது கீனோஸ் சாட்சி சொல்ல முன் வரவே இல்லை. ஏன் தெரில, அவர் ஏன் முன்னு தெரில. அவர் வந்து சம்பவத்தை நான் பார்த்தேன் எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்கிறாரு. ஆனால் நாங்கள் விசாரணை காலத்தை போது விசாரணையை மறுத்துட்டாரு. எங்களுக்கு விசாரணைக்கு ஒத்துழைக்கலை. விசாரணைக்கு ஒத்துழைக்காம இன்னைக்கு நீதிமன்றத்தில் வந்து சிபிஐ கேட்டு வந்து அவர் வந்து போடுறாரு. அவருக்கு உண்மையாலுமே அவர் அந்த ஆம்ஸ்டாங் படுகொலை மீது அக்கறைன்னு சொன்னால் விசாரணைகளை ஒத்துழைச்சிருக்கலாம்ல, அவர் தெரிஞ்ச தகவல்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. அப்போ சொல்லாமல் அங்கே சொல்லாமல் விட்டுட்டு நீதிமன்றத்தில் மட்டும் இது டைரெக்டாக வந்து ஃபைல் பண்ணான்னு சொன்னால் இது உள்நோக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி காவல்துறையில் பதில் மனு தாக்கல் செய்கிறாங்க. அதை அவங்க மறுக்கவே இல்லை. இப்போ தற்போது தமிழ்நாடு பிஎஸ்பியோட மாநில தலைவர் ஆனந்த் அவர்கள் கூட வந்து எனக்கு நிறையா தெரியும்னு சொல்லி சொல்கிறாரு. அவரை கூட அந்த வழக்கில் சாட்சியாக அவர் விசாரிக்கல. அவரே வழக்கில் சாட்சியாக ஸ்டேட்மெண்ட்டே அவர் கொடுக்கல. ஓகே, அப்போ இது போன்ற இந்த வழக்கில் வந்து இருக்கலாம். நான் என்ன பண்ண சொன்னால் இந்த குரோன்ஸ்லாம் எடுத்து நாளைக்கு இந்த நீதிமன்றம் இந்த மனு தள்ளுபடி செஞ்சிடக்கூடாது. ஏன்னா ஒரே சிமிலர் பிரேயர் ஒரே பிரேயர் இருக்கிற மனு ஒரு மனு தள்ளுபடி ஆயிடுன்னு சொன்னால் அடுத்தது நீ போட தள்ளுபடி தான் ஆகும். அப்படி ஆயிடக்கூடாதனால தான் நம்ம என்ன பண்ண சொன்னால் இந்த வழக்கில் வந்து காவல்துறை திட்டமிட்டு நிறைய உண்மை சங்கதியை மறைச்சிட்டாங்க. அதில் மெயின் கிரவுண்ட்ஸ் நான் ஒரு 3 கிரவுண்ட்ஸ் சொல்கிறேன். நான் என்ன கிரவுண்ட் சொன்னால் இது வந்து சாதிய படுகொலை. ஏன்னா ஒரு தலித் சமூகத்தில் ஒரு தேசிய கட்சியுடைய ஒரு மாநில தலைவர் மிக பலம் வாய்ந்த நபர். இவர் இங்கே இருக்கிறவர்களுமே இங்கே தலித் மக்களுக்கு ஏகப்பட்ட பாதுகாப்பு. தலித் மக்கள் தாங்க மாற்று நபர்கள்லாம் அவருக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாகவும் மிகப்பெரிய ஒரு இதாக இருந்தார். இந்த தலித் மக்கள் யாரும் ஒன்றும் செய்ய முடியல, ஒன்றும் பண்ண முடியல. இவர் அந்த இது பண்ண முடியாது. நிறையா மற்ற கட்சி தலைவர்களுக்கே பாதுகாப்பாக இருந்தார். அதான் உண்மை. அவரே வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க. மற்ற கட்சி தலைவர்களுக்கு அவர் தான் பாதுகாப்பாக இருந்தார். அப்படிங்கிற அடிப்படையிலே ஒரு இந்த இடத்துல காலி பண்ணால் தான் வட சென்னையில் வந்து நம்ம வந்து ஒரு இது பண்ண முடியும் அப்படிங்கிறத ஒரு தாக்கம் இருந்துச்சு. அதனால் இது மிகப்பெரிய சாதிய படுகொலை. இதில் குறிப்பிட்ட சொல்லப்போனால் இந்த வழக்கில் A2 குற்றவாளி இருக்கின்ற சம்போ செந்தில், மொட்டை கிருஷ்ணன் பிசி கம்யூனிட்டி சேர்ந்தவர், ஹரிஹரன் சொல்லி இவர் தான் எல்லாத்தையும் மொபிலைஸ் பண்ணுற எல்லாத்தையும் அந்த சேர்த்துறாரு. சம்போ செந்தில்கிட்ட பேசுகிறாரு, அருள்கிட்ட பேசுகிறாரு, மற்ற எல்லா அக்யூஸ்டும் தொடர்பு வச்சுக்கிறாரு, அசுதாமிட்ட பேசுகிறாரு, மற்ற எல்லா அக்யூஸ்ட்டு கூடி எல்லாத்தையும் பேசி இது பண்ணி இவர் தான் ஆர்கனைஸ் பண்ணது வந்து இந்த வழக்கில் வந்து இது பண்ணுங்க. இப்போ 3 பேர் நானும் தலித் பட்டியல் சமூக சாரா நபர்கள். அப்படி இருக்கிறப்ப இது ஏன் காவல்துறை அரசும் ஏன் எஸ்எஸ் ஆக்ட் ஏன் போடல? நீ ஒரு சமூகத்துக்கு ஒரு 10 பேர் சேர்ந்து செஞ்சா கூட ஒரு நம்பர் நான் தலித் இருந்தால் நீ எஸ்எஸ் ஆக்டை போடுற. நீ பொண்ணு சட்டம் தான். ஓகே, நீ ஒரு தலித்துக்கு எதிராக ஒரு நான் தலித் இருந்தாலே அவனுக்கு மட்டும் தனியாக சார்ஜ் ஃப்ரேம் ஆகி அது எஸ்ஐ செக்ஷன் நடக்கும், மற்றவங்களுக்கு நார்மல் செக்ஷன் நடக்கும். இது சட்டம். ஆனால் இந்த வழக்கில் மட்டும் காவல்துறை அது மாதிரி 3 நபர் நான் தலித்தா இருந்தால் கூட நீ ஏன் சேர்த்தலன்னு சொல்லி நம்ம வந்து கேட்டிருக்கோம். நம்ம ஓகே, அதுக்கு என்ன பதில் சொல்றாங்க அரசு? காவல்துறை வந்து இல்லை மெயின் A1 வந்து இதில் வந்து தலித்தா இருக்காரு அப்படின்னு. A1 தலித்தா இருந்தாலும் இப்ப
கூலிப்படையை வச்சு ஒரு நான் தலித்து இந்த படுகொலை செய்கிறான். ஒரு நான் தலித்தை வந்து என்ன பண்ணோம், தலித்தலா சமூகத்தை சேர்ந்த நபர்கள் வந்து ஒரு கூலிப்படையை வச்சு, ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்த கூலிப்படையை வச்சு ஒரு தலித்தை கொள்றாங்கன்னு சொன்னால், அப்போ அந்த ஏவன் நபர்கள் அதில் முக்கிய குற்றவாளி இல்லை. அவன் நோக்கம் என்ன, ஒரு தலித்தை கொள்ளுன்னு தான் நோக்கம். அப்போ தலித்தை கொள் நோக்கங்களுக்குள்ள இந்த அக்யூஸ்ட் எல்லாம் சேர்ந்து பண்ணோன்னே அது நோக்கம் மாறி போயிருமா? அது மாறாதுல்ல, பண்ணுமில்ல. அதே இந்த இதில் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கு நோக்கமா தானே. ஓகே ஓகே. சம்பவ செந்திலுக்கு வேற என்ன நோக்கம்? அவருக்கு என்ன பிரச்சனை? ஒன்றும் கிடையாது. அப்போ ஒரு தலித் தலைவர்கள் வந்து இங்கே வந்து இருக்கக்கூடாது, தலித் தலைவர் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்காரு, இவர் அதை காலி பண்ணணும் அப்படிங்கிறது அவன் பின்புலத்தில் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க தான் நம்ம சொல்கிறோம். நம்ம அது வந்து நம்ம குறிப்பிட்டு நம்ம வழக்கில் சொல்லிக்கிறோம். இன்னைக்கு இருக்கின்ற காங்கிரஸ் கட்சி சேர்ந்த செல்வ பெருந்தொகை அவர் அதில் சம்மந்தப்பட்டிருக்காரு விஷயத்தை நம்ம டைரக்டாக நேரடியாக பலமுறை சொல்லியாச்சு. ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு முதலமைச்சர் தொகுதி, அது முதலமைச்சர் அங்கே இருக்கின்றது, அது முக்கியமாக ஒரு அமைச்சர் இருக்கின்ற தொகுதி. இப்போ ஆளுங்கட்சியோட தலையீடு இருக்குது அப்படின்னு விஷயத்த நம்ம வந்து சொல்லியிருக்கோம். நம்ம அப்போ இதில் வந்து ஆளுங்கட்சியோடைய தலையீடு, முக்கிய தலைவர்களுடைய தலையீடு இருக்குது. இது குறிப்பாக காங்கிரஸ் கட்சி இந்த செல்வ பெருந்தவங்க தலையீடு இருக்குதுன்னு சொல்லி தான் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். இது இயக்குனது யாருன்னு சொன்னால் இது சம்பவ செந்தில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக காவல்துறை எஸ்எஸ் ஆக்டை போட்டுன்னு சொன்னால் இது உள்ள சேர்த்துணும். ஆனால் சேர்த்தலை. இந்த கோரிக்கை தான் நம்ம வந்து உயர்நீதிமன்றத்தில் வைக்கிறோம். கீழஸ் தரப்பட்ட மனுவில் இந்த இதே இல்லை, இந்த கோரிக்கையே கிடையாது. இல்லை சாதியப்படவில்லை பார்வையே இல்லை. அப்படி இல்லை. அப்படி இல்லாதனால தான் நம்ம என்ன பண்ணோம்னா, இது ஏன் வந்து விட்டுட்டாங்க, பர்பஸை விட்டுருக்காங்க, இதுலேருந்து ஏதோ சம்திங் இருக்குதுனால என்ன பண்ணால் நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்லி தான் வேலுமணி நாம மூவ் பண்ணுறோம். வேலுமணி ஜட்ஜிக்கிட்டையும் சொல்கிறாங்க அரசு, இல்லை ஏற்கனவே ஒரு மனு வந்து போட்டு பெண்டிங்லன்னு சொன்ன பிறகு அந்த ஜட்ஜில் ஏற்றுக்கல, இல்லை இந்த மனு அலோவ் பண்ணுறேன்னு சொல்லி வேலுமணி ஜட்ஜியை தான் இந்த பெட்டிஷனை வந்து அலோவ் பண்ணி நோட்டீஸ் போடுறாரு. ஓகே. நோட்டீஸ் போட்ட பிறகு எங்களுக்கு என்னன்னு சொன்னால், வேலுமணி ஜட்ஜி வந்து ஒரு மாதத்துக்கு முன்பாகவே வேறு நீதிமன்றம் மாற்றிட்டாங்க. ஆக்சுவலாக வந்து அவர் வந்து அந்த 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 ஒரு மாதம் கழிச்சு தான் வந்து அவர் அந்த பெஞ்சு மாறணும். ஒரு மாதத்துக்கு முன்பாகவே 7 ஜட்ஜை மட்டும் மாற்றுறாங்க. அது வேலுமணி ஜெயும் ஒன்று பிளான் இருக்குன்றீங்க. அப்போ எதனா பிளான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஓகே. இருந்தால் கூட வேலுமணி ஜட்ஜி அவர் மதுரை பெஞ்சுக்கு போன பிறகு இந்த ஒரு கேஸ் அந்த கீனஸ் பட்ட ஆல்ரெடி ரிசர்வ் கேட்டாங்க, ஆர்குமெண்ட் கேட்டா இல்லைங்களா, அதை மட்டும் ஒரு ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணிடுறாரு. ஆக்சுவலாக என்ன கோர்ட் என்ன பண்ணிங்கன்னா, அவரே அட்மிட் பண்ண கேஸ் தான், அது அவரே அலோவ் பண்ண கேஸ் தான். ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி இணைச்சி ஆர்டர் போட்டு வந்துருக்கணும். ஆனால் சம்திங் அவர் என்ன பண்ணால் அங்கே மதுரை பெஞ்சுக்கு மாறினதுனால அவர் என்ன பண்ண அந்த கேஸ் மட்டும் இது பண்ணிட்டார், சிபிஐ பண்ணார். அது சிபிஐ நாங்கள் வரவேற்றோம். நம்ம என்ன சொல்லி சொன்னோன்னா, சதீஷ்குமார் ஜட்ஜி நம்ம கேஸ் வந்துச்சு. அப்போ நம்ம என்ன சொன்னோம், ஆர்கியூ பண்ணிட்டு ஆல்ரெடி சிபிஐக்கு ஆர்டர் பண்ணிட்டாங்க, அந்த எங்களுக்கு ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது, அந்த பாயிண்ட்ஸை நீங்கள் மெர்ஜ் பண்ணி நீங்கள் இந்த சேர்த்து அதில் ஆர்டர் போட்டுருங்கன்னு சொன்னோம். நம்ம அப்போ என்ன பண்ண, இல்லை ஆர்டர் தான் பழைய ஆர்டர் காப்பி வரட்டும், ஆர்டர் காப்பி வந்தோடனே நாங்கள் வந்து அதில் அந்த ஆர்டரை பார்த்து நாங்கள் மெர்ஜ் பண்ணுறேன்னு சொல்லி சதீஷ்குமார் ஜட்ஜி சொன்னார். இதுக்கடையில் என்ன பண்ணுறேன்னு சொன்னால், இப்போ பண்ணி ஒரு டேட் ஒரு 2 வீக்ஸ் தள்ளி போட்டார் பார்த்தீங்களா. இதுக்கடையில் கவர்மெண்ட் அப்பீல் போடுறாங்க சுப்ரீம் கோர்ட்டு. ஆமாம், கவர்மெண்ட் அப்பீல் போடுறாங்க. அப்பீல் போன பிறகு அப்பீல் நம்பர் ஆன பிறகு என்ன பண்ணால் அங்கே ஸ்டே கொடுக்கல. அப்போ நம்ம திரும்ப நம்ம கேஸ் ஹைகோர்ட்டில் வருது. அப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னு சொன்னால், சுப்ரீம் கோர்ட்டில் கவர்மெண்ட் அப்பீல் போயிருக்காங்க, சுப்ரீம் கோர்ட் வழக்கை நம்ம பார்த்துட்டு நம்ம என்னென்னு முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நம்ம சதீஷ்குமார் ஜட்ஜி சொல்கிறோம். அவரும் சரி ஓகே, அந்த அதில் என்ன ஆர்டர் வருது பார்த்து நீங்கள் முடிவு பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அடுத்த கேஸ் அஜெண்ட் பண்ணுறாரு. ஓகே, அஜெண்ட் பண்ணுறாரு. அவரும் டிரான்ஸ்ஃபர் வேறு பெஞ்சு மாறிடுறாரு. ஓஹோ. அப்புறம் ஜெகதீஷ் சந்திரா ஜே வராரு. இல்லை இயல்பாக நடக்குதா இல்லை எப்படி நடக்குது? இல்லை, எனக்கு என்ன ஃபர்ஸ்ட் நடந்த டிரான்ஸ்ஃபர் வந்து எனக்கு அது இயல்பாக தெரியல. ஏன்னா ஒரு மாதத்துக்கு முன்பாகவே அவர் வந்து மாற்றுறாங்க, பெஞ்சு மாற்றுறாங்க. வேலுமணி ஜே பெஞ்சு மாறினப்பறம் ஆர்டர் கொடுத்தாரு, இருக்கப்ப ஆர்டர் கொடுக்கல. ஓகே ஓகே ஓகே. ஆனால் அப்படி கொடுக்கலாமா தோழர்? அவரு ஆர்குமெண்ட்ஸ் அவர் கேட்டது தானே. ஓகே, ஆர்குமெண்ட்ஸ் கேட்டு ஆர்டர்ஸ் ஃபார் ரிசர்வ் யார் எந்த ஜட்ஜி இருக்கோ அவங்க தான் கொடுக்கணும். ஓகே, அவங்க தான் கொடுப்பாங்க. அதனால அவர் ஆர்டர்ஸ் ரிசர்வ் பண்ணதுனால என்ன பண்ணா அந்த வேலுமணி ஜே வந்து கொடுக்குறாரு, அது சிபிஐ வந்து அலோவ் பண்ணிடுறாரு, இது பண்ணிடுறாரு. இதுல மெயின் முக்கியமானது என்னன்னு சொன்னா, அவரு நிறைய விஷயங்களை வந்து இந்த இதில் வந்து குறிப்பிடுறாரு. இந்த வழக்கில் வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குது, ஏது இருக்குது, என்ன இருக்குது விஷயத்தெல்லாம் நிறைய விஷயம் குறிப்பிட்டு தான் வந்து டீட்டெயிலாக வந்து அந்த ஆர்டரை வந்து சிபிஐ ஏன் அந்த வழக்கு வந்து போடணும்னு சொன்னார். அதில் தான் முக்கியமாக ஆளுங்கட்சியோட தலையீடு இருக்கக்கூடாது, அரசியல் தலையீடு இருக்கக்கூடாது, இதை வந்து ஒரு ஃப்ரீ ஹேண்டாக வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து உத்தரவு போடுறாங்க. இதுக்கடையில் கவர்மெண்ட் அப்பீல் போன பிறகு என்னன்னு சொல்லி சொன்னால் நம்ம போகிறாங்க. இது நாம் என்ன பண்ணோன்னா, சரி ஏன்னா இங்கே தான் இது பண்ணிட்டாங்க, அப்போ அவங்க ஏற்கனவே ஒரு கிரவுண்ட்ஸிங் எடுத்திருக்காங்க, இது வேலுமணி ஜெய் அலோவ் பண்ணிட்டாரு, சுப்ரீம் கோர்ட்டில் போய் அந்த பெட்டிஷன் டிஸ்மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண சொன்னால், நாம் இதில் வந்து இன்டர்வெனர் பெட்டிஷன் போடுறோம். இல்லை இன்டர்வெனர் பெட்டிஷன் நோக்கம் என்னன்னு சொல்லி சொன்னால்,
இந்த வழக்கத்தை எங்களுடைய தரப்பை வந்து நீங்க கேட்கணும். இந்த வழக்குல வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்கு, என்ன நாங்கள் ஆல்ரெடி எங்களை கேட்காம நீங்க எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்லலாம். எதுவும் பண்ணான்னு சொல்லலாம். நம்ம என்ன சொல்றோம்னா, நாங்க ஒரு பெட்டிஷன் வந்து ஒரு சேம் கிரவுண்ட்ஸ் வந்து ஹைகோர்ட்ல வந்து நாங்க கேட்டிருக்கோம். நாம ஓகே சேம் ஜட்ஜி தான் வந்து அதுவும் பெட்டிஷன் அட்மிஷன் பண்ணாரு. உங்க இந்த பெட்டிஷன் எந்த ஜட்ஜி ஆர்டர் போட்டாரோ அதே ஜட்ஜி தான் எங்களுக்கு பெட்டிஷன் அட்மிஷன் பண்ணி நோட்டீஸ் போட்டாரு. ஆனா பட் எங்களுக்கு ஆர்டர் போடங்காட்டியும் வந்து இந்த கேஸ் ஆர்டர் போட்டு சுப்ரீம் கோர்ட் வந்துருச்சு. அல்லது எங்க கேஸோட ப்ரேயர் இருக்கு இல்லைங்களா, இந்த வழக்குல ஐடி பீரியடு கண்டஸ்ட் பண்ணாது ஒரு மிகப்பெரிய தப்பு. இதுல வந்து A2 மொட்டை கிருஷ்ணன் இதுவரையும் காவல்துறை கைது பண்ணாம இருக்கிறாங்க. இப்ப கைது பண்ணல, இதுவரையும் விசாரிக்கவும் இல்ல, கைதே பண்ணலாம், கண்ணிலே பார்க்கலங்கிறாங்களே. சம்பவ சிந்தில இதுல எங்கேயுமே கண்ணிலே பார்க்கலங்கிறாங்களே. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலாக 2-3 கொலை வழக்குல வந்து சம்மந்தப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. ஸ்காட்லாண்டோட போலீஸ். ஆனா தமிழ்நாடு போலீஸ் நீ சொன்ன மாதிரி தமிழ்நாட்டுல வந்து நாங்க ஸ்காட்லாந்து போலீஸோட மிக சிறந்து வாய்ந்த போலீஸுங்கிறாங்க. ஆனா ஒரு கொலை செஞ்சுட்டு இவ்வளவு பெரிய ஒரு தலைவரை படுகொலை செஞ்சுட்டு தலைமறைவா இருக்காங்க. இந்த வழக்குல முக்கிய A2 குற்றவாளியா இருக்கிறான். அந்த குற்றவாளி கைது செய்யப்பட முடியலையே தமிழக காவல்துறையால. எந்த ஸ்டெப் எடுக்க முடியலையே, ஒன்றுமே செய்ய முடியலையே. அப்படித்தானே இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த வழக்கு வந்து சாதிய படுகொலையில இருந்து முக்கியமா இருக்காங்க. அதனால எஸ்எஸ் ஆக்ட போடணும். ஸோ இதெல்லாம் இன்டர்பிரேஷன் சொன்னீங்க. பிளஸ் வந்து செல்வ பெருந்தகை வந்து விசாரிக்கப்பட்ட நபர். அவர் செல்வ பெருந்தகை ஆல்ரெடி அவர் புரட்சி பாரத்ல இருந்து அப்புறம் விசிகே போய் விசிகேல இருந்து அதன் பின்னிட்டு வந்து பிஎஸ்பிக்கு வந்து பிஎஸ்பியில ஆம்ஸ்டாங் வதிச்ச பதவி தான் மாற்றி அவருக்கு போட்டு இவர் ஒருங்கிணைப்பாளராக வந்தார். ஆமாம், அவர் திரும்ப சரியிலேருந்து அவரை மாற்றிட்டு திரும்ப அண்ணன் மாநில தலைவராக திரும்ப பிஎஸ்பிக்கு வந்து பொறுப்பெடுத்து பண்ணார். அவர் மிகப்பெரிய சந்தேகம் இருக்குது. அவரோட என்ன இருக்குது, ஏன் செல்வ பெருந்தகை சந்தேகம் இருக்குன்னு சொல்லி சொன்னான்னு A3 அஸ்வத்தாமன் வந்து நாகேந்திரோடைய A1 பையன் அஸ்வத்தாமன் இருக்காங்க. அவர் காங்கிரஸ் கட்சியுடைய மாநில இளைஞரணி தலைவர். அவர் இங்க இளைஞரணிக்கு வந்து தலைவர். செல்வ பெருந்தகை இல்லாம அவர் எந்த ஒரு அசைவு கூட இருக்காது. ஏன்னா செல்வ பெருந்தகை நிழல் தான் வந்து அஸ்வத்தாமன். ஓகே, அப்ப ஒரு நிழல் செல்வ பெருந்தகைக்கு நிழல் போல இருக்கின்ற ஒரு நபர் ஒரு இந்த கொலையில சம்மந்தப்பட்டிருக்காருக்குள்ள அப்ப செல்வ பெருந்தகை எப்படி தெரியாம போனிச்சு? அப்ப இது நம்ம கேட்குற சந்தேகம் தான், எல்லாத்தையும் கேட்குற கேள்விதான். அப்போ அஸ்வத்தாமன் செல்வ நிழல் அவரு. செல்வ பெருந்தகை இல்லாமல் அஸ்வத்தாமன் எந்த இதுவும் ஒன்றும் எதுவும் கிடையாது. ஏன்னா அஸ்வத்தாமனுக்கு எம்பி இதுக்கு சீட் கொடுக்குறதா இருந்துச்சு. அந்த சீட்டு வந்து வழக்கானதான் கதையாச்சு. அதுக்கு காரணம் ஆம்ஸ்டாங்னு சொல்லி சொல்லிடுறீங்க. அப்போ அந்த சீட் பரிந்துரை பண்ணுற நபர் யாரு? அந்த மாநில தலைவர் தானே அந்த பரிந்துரை பண்ணணும். அப்போ அந்த அப்படி இருக்கின்ற ஒரு நபர் அவருக்கு தெரியாம ஒரு மூவ்மெண்ட் பண்ண முடியுமா? முடியாது. அப்ப அவங்களுக்குள்ள ஏதாவது டிரான்சாக்ஷன் நடந்திருக்குது. அப்ப பெருசா இது பண்ணி இருந்திருக்குது. இப்ப இந்த மொட்டை கிருஷ்ணன், சம்போ செந்தில், சிசிங் ராஜா இவங்களாம் இங்க இருக்கு A+ கேட்டகரி ரவுடிகள். இவங்களாம் சென்னையில இவங்களாம் ஆளுங்கட்சி அமைச்சர்களுக்கு மிக நெருக்கமாக இருந்த நபர்கள். இவங்கெல்லாம் இல்ல வட சென்னையில மிக முக்கியமாக இருக்கிற அமைச்சர் சேகர் பாபு இல்லைன்னு மறுக்க முடியுமா? அவரு சேகர் பாபுக்கு இருக்கிறன்னு சொல்லி சொன்னாங்க. அதான் சென்னையின் சிஎம்மாவே இருக்கிறாரு. இன்னைக்கு நீ இப்ப ஆம்ஸ்டாங் இறந்த பிறகு ஒரு நடவடிக்கைலாம் நீங்க பாருங்க. கடந்த நீங்க ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு சேகர் பாபு அறநிலையத்துறை அமைச்சராக மட்டும் தான் பார்க்கப்பட்டார். அப்ப சென்னையெல்லாம் வந்து அவர் வந்து யாரும் ஒன்றும் பெருசா அதெல்லாம் பண்ணி ஒரு அறநிலையத்துறை அமைச்சர் எல்லா இடத்துக்கும் வர மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு இந்த கடந்த ஆம்ஸ்டாங் இறந்த பிறகு அவர் படுகொலை செய்யப்பட்ட பிறகு இன்னைக்கு அமைச்சர் சேகர் பாபு எல்லாத்தையும் மிரட்டுறாரு. சென்னையில் வச்சு மிரட்டுறாரு. சிஎம் கூட வாய் திறக்கிறது கிடையாது. ஆனால் இன்னைக்கு சேகர் பாபு இன்னைக்கு மிரட்டுறாரு. இன்னைக்கு சேகர் பாபு இதே தமிழ் வாழ்மை கட்சி வேல்முருகன் உரிமையில சட்டமன்ற உரிமையில பேசினார். அவரால் பேச முடியும். எங்க அந்த தைரியம் எங்கிருந்து வந்துச்சு அவருக்கு? அப்ப இப்படி இருக்கிற நபர்கள் இப்ப இவங்களாம் தலையீடு இருக்குது. ஏன்னா வட சென்னையில மிக முக்கியமாக இருக்கிற நபர் வட சென்னையில இவர் தான் மிகப்பெரிய நபராக இருந்தார். ஆம்ஸ்டாங் தான் அங்கே மிகப்பெரிய இதாக இருந்தார். அவங்களுக்கு தடையாக இருந்தார். ஏன்னா அங்கே மெட்ரோ ரயில் திட்டம் எடுக்கிறேன்னு சொல்லி இந்த குடிசைகளை காலி பண்ண பார்த்தாங்க. இப்போ ஆம்ஸ்டாங் தலையிட்டு தான் அந்த குடிசைகளை வந்து இது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு புறம்போக்கு நிலத்தில்னு சொல்லி நல்லா பட்டா போட பார்த்தாங்க. அது ஆம்ஸ்டாங் தடுத்துவார் இது பண்ணு சொல்லிட்டு. அப்போ இன்னைக்கு வட சென்னையில் மிகப்பெரிய இன்னைக்கு வந்து எல்லாமே வந்து சிஎம் கண்ணை காமிச்சா செய்து முடிக்கிற நபர் யாரு? ஐயா சேகர் பாபு தான் செய்து முடிக்கிற. சேகர் பாபு அவர் தான் இன்னைக்கு குறிப்பாக நீங்கள் வட சென்னை தான் டெவலப் ஆகிட்டு வருது. நீங்கள் எல்லாமே ரியல் எஸ்டேட்லேருந்து மற்ற கம்பெனிலேருந்து எல்லாமே பண்ணுது. ரியல் எஸ்டேட்டில் இன்னைக்கு முதலமைச்சருடைய மருமகன் சபரீசன் தான் இன்னைக்கு சென்னையில் குடிக்கட்டி பறக்கிறாரு. எல்லாமே இன்னைக்கு வந்து அவர் தான் சொல்லிட்டு
வட சென்னையில் ரியல் எஸ்டேட்டுக்கு வந்து இது பண்ணி இடம் பிடிச்சி கொடுக்குற வேலையை பார்த்த நபர் யாருன்னு சொன்னால் சேகர் பாபு தான். அப்போ இது போன்ற நபர்கள்லாம் ஆம்ஸ்டாங் தடையாக இருப்பாரோ உங்களுக்கு சந்தேகம் இருக்கு, அப்படி சந்தேகம் இருக்குது அப்படின்னு சேகர் பாபு நினச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று. இன்னொன்று, இங்கே தலித் மக்களுக்கு இன்னைக்கு இருக்காங்கன்னு சொன்னால் தலித் மக்களை தடுக்கின்ற நபர்கள் யாருன்னு சொல்லி சொன்னால் தலித் மக்களுக்கு இன்னைக்கு பெரும் அணியாக திரள்றாங்க. இன்னைக்கு கடைசி ஒரு 5-10 ஆண்டுகளுக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற சென்னையில் இருக்கிற தலித் மக்களுக்கு மிகப்பெரிய தலைவராக உருவெடுப்பார் அப்படிங்கிறது, ஆம்ஸ்டாங் உருவெடுப்பார் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு ஏன்னா உளவுத்துறை வந்து அரசு தான் கையில் வச்சிருக்காங்க. இன்னைக்கு ஒவ்வொரு அரசியலோட மூவ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுற யாரும் ஃபாலோ பண்ணால் உளவுத்துறை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. கவர்மெண்ட் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, இங்கே இந்த நபர் இப்போ எமர்ஜி ஆகி வராங்க, எமர்ஜி ஆன தலைவர் யார், தலைவர் டவுன் ஆகிற தலைவர் யாருன்னு சொல்லிட்டு அப்போ கவர்மெண்ட் ரிப்போர்ட் உளவுத்துறை கையில் அவங்க தான் வச்சுருக்காங்க. அப்படி இவர் இன்னொரு 5-10 ஆண்டுகளில் வந்து மிகப்பெரிய அசூல் வளர்ச்சி ஆம்ஸ்டாங் வளர்ந்துருவார். ஏன்னா இளைஞர்கள் மத்தியில் அவர் பேசின பேச்சுகள், குறிப்பாக தலித் சமூகத்துக்கும் வன்னியர் சமூகத்துக்கும் இருக்கு ஒற்றுமை. அவர் மறைந்த பிறகுதான் அந்த வீடியோ ரொம்ப வைரல் ஆச்சு. இல்ல நம்மளுக்கு தான் வைரல், நம்மளுக்கு தான் லேட்டா தெரிஞ்சுது, உளவுத்துறை தெரியுமில்ல முன்கூட்டியே. இப்போ எதை பேஸ் பண்ணி இவர் பேசுறாரு? அப்ப இங்க தலித் சமூகத்து ஒற்றுமையும் வன்னியர் சமூகத்து ஒற்றுமையும் பேசுறாரு. அப்ப 2 சமூகம் ஒன்று சேர்ந்துச்சுன்னா நம்மளோட அரசியல் என்ன ஆகும்? இப்படிலாம் இதெல்லாம் வந்து அரசு முன்கூட்டி திட்டமிட்டு இந்த உளவுத்துறை ரிப்போர்ட்லாம் கையில வச்சு இந்த ரிப்போர்ட் வச்சு தான் இந்த படுகொலை நிகழ்த்தப்பட்டிருக்குன்னு சொல்லி தான் அன்னையிலிருந்து சொல்றாங்க. இது ஆளுங்கட்சியோட தலையீடு இருக்குது, அதனால இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வந்து கேட்டுட்டு வரோம். இந்த சிபிஐ விசாரிக்கணும்னு சொல்லி தான் இந்த வழக்கு நான் சிபிஐக்கு மாத்துறேன், நான் வழக்கறிஞர் இருக்கிறேன் அப்படின்னால தான் என்ன பண்ணேன்னு சொன்னால் இந்த அண்ணன் படுகொலை நிகழ்ந்த பின்பு கூட இன்னைக்கு இந்த தமிழக பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவர் ஆனந்த் அவர் வழக்கறிஞர் அவர்கள் நான் வந்து அண்ணன் வழக்கு சிபிஐ கொண்டு போறேன்னு சொல்லி தான் அன்னிகிட்ட இருந்து பொறுப்பே அவர் ஏற்றுக்கிட்டார். ஒரு 3 மாதம் மட்டும் எனக்கு பொறுப்பு கொடுங்க, நான் வந்து வழக்கு சிபிஐக்கு மாற்றிட்டு நான் அன்னிக்கையிலே பொறுப்பு ஒப்படைச்சிட்றேன் அப்படின்னு சொல்லி தான் மாநில தலைவர் பொறுப்பு அவர் வாங்கினார். ஏன்னா துவக்கத்தில் மரியாதைக்குரிய பொற்குடி ஆம்ஸ்டாங் அவர்கள் வந்து அதை ஆதரிச்சாங்க. ஆமாம், என்னன்னு சொன்னால் முதல் தேசிய தலைமை வந்து அன்னி தான் கேட்டாங்க. ஓகே, அன்னி மறுத்துட்டாங்க. எனக்கு கட்சி எனக்கு பொறுப்பு வேணாம், எனக்கு நான் வந்து கட்சி பொறுப்புறங்க எனக்கு அது வேணாம், எனக்கு வீட்டுக்காரர் என்றைக்குமே எனக்கு பௌத்தத்தை தான் வந்து எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு, எனக்கு அரசியல் கற்றுக் கொடுக்கல. நீங்கள் வேறு தலைவர்கள் யாராச்சும் வந்து நான் முன்மொழிகிறேன்னு சொல்ல பிறகு என்ன பண்ணான்னு சொன்னால் இவர் ஆனந்தம் வந்து இல்லை நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு அண்ணிட்ட கேட்டுக்கிறார். ஓகே, அண்ணி நான் வழக்கு அட்வொகேட்டாக இருக்கேன், நான் வந்து அண்ணன் வழக்கு சிபிஐக்கு மாற்றணும் கொண்டு போகணுன்னு சொன்னால் அவரை தான் கேட்டிருக்காரு. ஆமாம், அவர் தான் கேட்டிருக்காரு. நான் போகணுன்னு சொல்லி சொன்னால் ஏன்னா நீங்கள் வந்து எனக்கு கொடுங்கன்னு சொல்கிறாங்க. ஏன் சொல்ல வரேன்னு சொன்னால் அண்ணன் இறந்தப்போ மாநில செயற்குழு கூட்டம் நடக்குது. அந்த மாநில செயற்குழு கூட்டத்தில் ஒரு மனதாக தமிழ்நாடு முழுசு மாநில பொறுப்பாளர்கள் மற்ற கட்சி நாங்களாம் கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஆண்டுகள் கட்சியில் செயல்பட்டவர்கள் நாங்கள் ஒரு மனதாக அந்நியர் அவர்கள் தான் வந்து நாங்கள் மாநிலத்தில் வரணும்னு சொல்லி நாங்கள் வந்து முன்மொழிஞ்சோம். அது தீர்மானமாக கொண்டு வந்தோம் நாங்கள். ஓகே, இருந்தாலும் கூட வந்து தேசிய தலைமை என்ன பண்ணாங்கன்னா அப்புறம் தான் அசோக் சித்தார்த் ஒருங்கிணைப்பாளர் என்ன பண்ணார்னா வந்து ஆனந்த வந்து தலைவராக வந்து அறிவிச்சார். சரி சரி, இது அறிவித்த பிறகு எங்களுக்கு ஏன்னா எங்களுக்கு ஆனந்த பற்றி அப்போ அவரை பற்றி எங்களுக்கு எதுவும் தெரியாது. எங்களுக்கு ஏன்னா அவர் கட்சிக்கு அப்பாற்பட்டவர். கட்சிக்கு அப்பாற்பட்டவர்? ஆமாம், அவர் கட்சி எந்த பொறுப்பும் கிடையாது. அவர் பதவிங்களே அவர் கட்சியோட அடிப்படை உறுப்பினரும் கிடையாது. அவர் என்னங்க சொல்றீங்க? ஆமா, அவர் கட்சி அடிப்படை உறுப்பினரே கிடையாது. இப்ப நேத்து கூட ஒரு பேட்டியில பார்த்தேன், வாயார அண்ணா அண்ணா அண்ணே அண்ணிங்கிறாரு. அது அண்ணனுடைய பர்சனல் வழக்கறிஞரா வந்து இருந்துருக்கேன்னு அவர் சொல்றாரு. அவரு சின்ன சின்ன அந்த மேட்ரு, ஸ்டேஷன் மேட்ரு, மற்ற அண்ணன் போகும் இடத்தெல்லாம் ஒரு அனுப்பி வைக்கிறது ஒரு வழக்கறிஞராக இருந்திருக்காரு. சரி, அண்ணனோட இது அவ்வளவுதான். அப்புறமேட்டு என்ன பண்ணான்னு சொன்னா வந்து ஒரு கட்சியில வந்து அப்போ ஒரு சமயத்துல வந்து கட்சியில ஆளுலாம் வந்து நம்ம வேட்பாளர் நிக்க வைப்போம். நம்ம நான் கூட வந்து சேலத்துல 11 தொகுதி, நான் சேலம் மாவட்டம் சேர்ந்த நபரு. சேலத்துல 11 தொகுதி எங்களுக்கு இருக்குது, ஒரு பார்லிமெண்ட் தொகுதி இருக்குது. 11 தொகுதியில் ஆள் இல்லைனா ஒரு ஆளை பிடிச்சி நில்லு பண்ணி ஓட்டு இதுக்காக நம்ம நிக்க வைப்போம். சரி, அது மாதிரி ஒரு டைம் அண்ணன் திருவள்ளூர் தொகுதியில வந்து சன்னன் நம்ம ஒரு கூட்டக்காரன் நில்லு பண்ணி எலெக்ஷன் நிக்க வச்சிருக்காரு. அது 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அது மாதிரி என்ன தவிர மற்ற எந்த பங்கும் இல்லை. பேசிக்கா பார்க்க போனா ஆனந்த் அவர்கள் திமுகவோட பேஸ். அவர் திமுகவோட ஆளு. ஆமா, அவரு அது திமுக சார்பா அண்ணன் ஏதாச்சும் வந்து அண்ணன் அப்ரோச் பண்ண இவர் தான் அப்ரோச் பண்ண அண்ணன் சொல்லி இவர் தான் அப்ரோச் பண்ணுவாரு. ஏன்னா மினிஸ்டர்கிட்ட பேசணும், ஒரு லைன் வருதுன்னா அது ஆனந்த் மூலமா தான் வரும். ஆனந்த் மூலமா தான் வரும். ஓகே, டிஎம்கோட பேஸ் தான் வந்து ஒரு ஆனந்த் அவரே. ஆனா இது நம்மளுக்கு தெரியல. நம்மளுக்கு ஆனா வந்து அவங்க இது ஏதோ மறைமுகமா சூச்சகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது மறைமுக மூவ் பண்ணி இது பண்ணி தான் வந்து ஒரு மாநில தலைவரே வாங்குறாரு. மாநில தலைவர் வாங்கின பிறகு சரின்னு சொல்லிட்டு அண்ணி சொல்றாங்க, அப்ப நீ சப்போர்ட் பண்ணுப்பாங்கிறாங்க. இந்த நம்ம ஒரு மனதை அண்ணியை வந்து முன்மொழிஞ்சு பாத்தீங்களா? ஆமா, அந்த பொறுப்புல நம்ம கூப்பிட்டு இல்லப்பா அவர் மாநில தலைவரை போட்டு அண்ணன் கேஸை தான் பார்க்க போறாரு, இது பண்ண போறாரு, அவருக்கு நீங்க ஒத்துழைப்பு கொடுக்குன்னு சொல்லிட்டு தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தரும் கால் பண்ணி கூப்பிட்டு அவங்க பேசுறாங்க.
நாம ஒத்துழைப்பு கொடுத்தோம். 3 மாசம் அவருக்கு வந்து எல்லாமே ஒத்துழைப்பு கொடுத்தோம், அவருக்கு பண்ணோம். இது எப்போ சிக்கலானுச்சுன்னு சொன்னா, வழக்கில் சார்ஜ் ஷீட் போட்டாங்க. வழக்கில் சார்ஜ் ஷீட் போடுற வரையிலுமே ஆனந்த் என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டுடைய காவல்துறையுடைய விசாரணை நல்லா போயிட்டு இருக்குது, காவல்துறை வந்து கழுத்து வரலையும் பிடிச்சிட்டாங்க, நல்லா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பெட்டியிலும் பேசினாரு. இதே வள்ளூர் கோட்டத்தில் வந்து அன்னி தலைமையில் மிகப்பெரிய ஒரு நடந்துச்சு கண்டன ஆர்ப்பாட்டம். தமிழ்நாடு முழுசுல எல்லாத்தையும் கிட்டத்தட்ட ஒரு 30-40 மேற்பட்ட நபர்கள் கலந்துக்கிட்டாங்க. அந்த கூட்டத்தில் பேசியிருக்காரு ஆனந்த் அவர்கள், விசாரணை நல்லா போயிட்டு இருக்குது, விசாரணை நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்போ சொன்ன நபர் இப்போ என்ன பண்ணுறாரு, மாற்றி உடனே வந்து அன்னி தான் சொல்ல சொன்னாங்க. அப்போ நீ வந்து ஒரு கட்சியோடைய ஒரு மாநில தலைவர், நீங்கள் ஒரு வழக்கறிஞர், நீங்கள் அப்போ வழக்கறிஞர்னு சொன்னால் அந்த உண்மை வெளியே சொல்லணும்ல. அன்னைக்கு விட்டு இன்னைக்கு வந்து நீ வந்து மறைக்கிற வந்து நீ சொல்கிறேன்னு சொல்லி சொன்னால் அப்போ இது உள்நோக்கம் இருக்குன்னு தான் அர்த்தம். ஓகே. ஆனால் தொடர்ச்சியாக இப்போ அது அந்த வழக்கு தொடர்பான ஒரு 12 பேருக்கு பெயில் கிடைச்சிருக்கு தோல. இதான் அது உங்களுடைய பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் சார்பாக வாதாடினவங்களிருந்து வந்த ஒரு வீக் பாயிண்ட் தான் அப்படின்றது தான் இப்போ அவர் சொல்லக்கூடிய வாதமாக இருக்குது. இல்லை என்னன்னு சொன்னால், வழக்கில் சார்ஜ்ஷீட்டை வந்து போட்டுறாங்க. சார்ஜ்ஷீட்டை போட்டு செஷன்ஸ் நீதிமன்றத்தில் வந்து பிடிஜே கோர்ட்டில் வந்து சென்னையில் வந்து வழக்கு நிலுவையில் இருக்கு, விசாரணை நடந்துட்டு இருக்குது. இந்த வழக்கு சிபிஐ மாற்றி ஹைகோர்ட்லேருந்து சுப்ரீம் கோர்ட் போனுச்சுங்களா. இந்த சுப்ரீம் கோர்ட் போனோடனே இது ஹைகோர்ட்டில் அந்த சார்ஜில் என்ன ஆர்டர் போடுறாங்கன்னு சொன்னால், சார்ஜ் செட்டிசைட் பண்ணுறாங்க. சார்ஜிட்டை காவல்துறை போட்ட சார்ஜிட்டை வந்து அதை வந்து ஒரு இல்லைன்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ இல்லைன்னு சொன்னால் அவங்க என்ன பண்ண, அக்யூஸ்ட்லாம் பெயில் போடுறாங்க. பெயில் போட்ட பிறகு 2 அக்யூஸ்ட் வந்து பெயிலில் வந்து ரிலீஸ் ஆகிடுறாங்க. இது செய்தி வந்து எல்லா இடத்துலையும் இதாகுது. அப்போ செய்தி வந்த பிறகு நம்ம என்ன பண்ணால், அதுபோல் நம்ம என்ன பண்ணால், ஆனந்த் ஒரு நம்ம இங்கே சிபிஐக்கு நான் தான் வழக்கை பார்க்குறோம், பிரதான நபர்னு சொல்கிறாங்க, நாங்கள் தான் முதன்மை பெட்டிஷனர்னு சொல்கிறாங்க. அப்போ 2 பேர் பெயில் போடுறது உனக்கு ஏன் தெரியல, அப்போ இந்த வழக்கை விட்டுட்டாங்க அப்படின்னாலும் என்ன பண்ணுன்னு சொன்னால், உடனடியாக வந்து அந்த 2 பேருக்கு பெயில் போட்ட பெட்டிஷன் வந்து தப்புன்னு சொல்லி உடனடியாக அந்நியார் வந்து உயர்நீதிமன்றத்தில் வந்து பெயில் கேன்சலேஷன் போடுறாங்க. ஓகே, 2 பேர்த்துக்கும். ஓகே, இதுக்கடையில் 12 பேர்த்துக்கு வந்து அதே கவுன்சில் பெயில் கேட்டு பெட்டிஷன் வராங்க. ஆமாம், இந்த பெட்டிஷன் கேட்டு அப்போ என்ன பண்ணான்னு சொன்னால், அந்நியார் இன்டர்வியூ பெட்டிஷன் அந்நியார் போடுறாங்க. நான் வந்து என் மனைவி வந்து நான் இது பண்ணியிருக்கேன், எங்களுக்கு நான் சாட்சியாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு நாம் பெட்டிஷன் போடக்குள்ளேயே இவர் ஆனந்த் அவங்க கீனோஸ் தரப்பில் ஆனந்த் அவர் வராரு. ஓகே, அவர் உடனே கீனோஸ் தரப்பில் வந்து நான் பெட்டிஷன் போடுறேன், அவர் இன்டர்வியூ பெட்டிஷன் போடுறேன்னு சொல்லி அவர் ஒரு பெட்டிஷனை வந்து உள்ளே வந்து போட்டு ஆர்கியூ பண்ணுறாரு. இந்த வழக்கு ஆர்கியூ பண்ணுறோம். ஆர்கியூ பண்ண பிறகு என்ன சொல்கிறான்னு சொன்னால், இந்த நீதிபதி இல்லை ஆல்ரெடி 2 வழக்கு அக்யூஸ்ட் வெளில போயிட்டான், நீங்கள் தான் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து உங்களுக்கு கேஸ் வந்து சார்ஜ்ஷீட்டை வந்து உங்களுக்கு வந்து இங்கே சிபிஐ வந்து கேஸை மாற்றி சார்ஜ்ஷீட்லன்னு ஆயிடுச்சு, இந்த கேஸில் வந்து நான் வந்து பெயில் கொடுப்பேன்னு சொன்ன பிறகு இந்த வழக்கில் மிக மூத்த வழக்கறிஞர் பாப்பா மோகன் அவர்கள், ஏன்னா வழக்கறிஞர் பாப்பா மோகனை பற்றி தமிழ்நாட்டுக்கே தெரியும். ஒரு கிரிமினல் கேஸில் இன்னைக்கு மிக மோஸ்ட் சீனியர் கவுன்சில் யாருன்னா அவர் தான். ஆமாம், அவர் சன் சுபாஷ், நான் எல்லாமே அந்நியார் தரப்பில் இது பண்ணுறோம். கீனோஸ் தரப்பில் ஆனந்த் அவர்கள் வந்து ஆஜராகிறார். அவர் சொன்ன விஷயம் மிகப்பெரிய ஷாக் ஆயிடுச்சு. என்ன சொன்னார், என்ன சொல்கிறாருன்னா, இந்த அக்யூஸ்டில் சம்மந்தமே இல்லைங்கிறாரு. இந்த பெயில் போட்டு அக்யூஸ்டுக்கெலாம் சம்மந்தமே இல்லை, இவங்களுக்கு எனக்கு மோட்டிவே கிடையாது. இந்த மோட்டிவ் அடிப்படையில் தான் இந்த வழக்கில் சார்ஜ்ஷீட்டை போட்டு குற்றவாளி கைதை சிறையில் இருக்கிறான். நீ பெயில வந்து இந்த அக்யூஸ்டுகளுக்கு மோட்டிவ் இல்லைன்னு சொன்னா அப்ப கோர்ட் என்ன இது எடுத்துக்கும்? அப்ப அவங்களே சொல்லிட்டாங்க, சம்மந்தப்பட்ட முடிஞ்சு போச்சு பண்ணுவாங்க. சம்மந்தப்பட்ட நபரே சொல்றாங்கப்பா எங்களுக்கு மோட்டிவ் இல்லைன்னு சொல்லிட்டு, மோட்டிவ் இல்லாத நபரை உள்ளே என்ன வச்சு வெளியில விட போட்டும். அதனாலதான் அவர் என்ன பண்றான்னு சொன்னா, அக்ரன்ஸ்ல யாரு டைரக்டா இன்வால்வ்மெண்ட் இருந்தாங்களோ அவனை அந்த பெயில் 2 பேர் டிஸ்மிஸ் பண்ணிட்டு இவர் மோட்டிவ் சொன்னார் பாருங்க, மோட்டிவ் வந்து நம்மளை மட்டும் ரிலீஸ் பண்ணி விட்டார். அதை விட மிகப்பெரிய கூத்து என்னன்னு சொன்னா, ஒரு நீதிமன்றத்தில் சொன்னது, A1 குற்றவாளி வந்து சிறையில் இருக்கிறான், அவன் சிறையில் ஆயுள் தண்டனை சிறைவாசியாக இருந்து உடல்நலம் பாதிக்கப்பட்டு அவன் வந்து ஸ்டாலினி மருத்துவமனை இறந்து போயிட்டாங்க. அது போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பாடி வந்து ஒப்படைச்சு இது பண்ணி எல்லாம் செய்கிறாங்க, இது பண்ணுறாங்க. அந்த நம்பர் உயிரோடு இருக்காருன்னு சொல்றாரு. உயிரோடு இருக்காரு நாகேந்திரன் உயிரோடு இருக்காருன்னு சொன்னார் கோர்ட்டில். கோர்ட்டே சிரிக்குது, நீதிபதி சிரிக்கிறாங்க. எப்படிப்பா சொல்கிறாங்க? இல்லை எனக்கு தெரியும், ஃபிளாஷ் சர்ஜரி பண்ணி நாடு கடத்த வச்சுட்டாங்கன்னு சொல்றாங்க. சரி, இப்ப நீ இந்த கிரவுண்ட் சொல்லிட்டேன், இப்ப எப்படி ப்ரூவ் பண்ணுவப்ப? இப்படி உண்மையில வாதாடி இருக்காங்களாங்க? ஏங்க இது கோர்ட்ல வாரான்னு தான் பயங்கர இஷ்யூ அடிச்சாங்க, பயங்கர பிரச்சனை நியூஸ்லாம் வந்துச்சு எல்லாமே. ஒரு ஆம்ஸ்டாங் தரப்பு வாதம் மாதிரி நாகேந்திரன் சாகவில்லை மாதிரி அரசு வந்து தப்பி. நான் என்ன சொன்னா, இந்த வழக்கில் உண்மைகளை மறைப்பதற்காக A1 படுகொலை செஞ்சிருச்சு, அரசு வந்து அரசை கொன்னுருச்சு. A1 நாகேந்திரன் சிபிஐ விசாரிக்கப்பட்டு அவர் இதுல முக்கிய நபர் சிக்கிடுவான்னு தெரிஞ்சு அரசு கொண்டுச்சு சொன்னீங்கன்னா அதுக்கு கிரவுண்ட்ஸ் உண்டு, அதுல ஒரு நியாயம் கூட. ஆனா நீ வந்து ஒரு சர்ஜரி பண்ணி
உயிரோட இருக்க தப்பிக்க வச்சுன்னு சொன்னா நீ எப்படி நீ ப்ரூவ் பண்ணுவப்ப? ஆதாரம் வேணும்ல. அப்ப சொன்னா அப்ப நீதிமன்றம் டவுட் உருவாகுதுல்ல. நீதிமன்றத்துக்கு என்னது, ஓ அப்ப இந்த வழக்குல எது மர்மம் இருக்குது அப்படிங்கிற உண்மையான குற்றவாளி. ஒரு பக்கம் எங்களுக்கும் நாகேந்திரனுக்கு மோட்டிவ் இல்ல, எங்களுக்கும் சம்பவ செந்திலுக்கு மோட்டிவ் இல்ல, எங்களுக்கும் ஆற்காடு சுரேஷுக்கு மோட்டிவ் இல்லைன்னு மோட்டிவ் இல்லைன்னு சொல்லிட்டேன். ஏவன் சாவேலன்னு சொல்லிவிட்டேன். எப்படி இருந்தாலும் உள்ள வச்சிருக்க முடியும்? நான் ரிலீஸ் பண்றேன். நானு நீ சிபிஐ வந்த பிறகு நீ வேணா கைது பண்ணிக்கன்னு சொல்லி நீங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப ஒரு நீதிமன்றத்துல எப்படி வாதத்தை முன்வைக்கணும் ஒரு தெரியல. நான் சும்மா கோர்ட்டுக்கு பேர் இதுக்காக பேசுறேன்னு சொல்லி பேசிட்டு இன்னைக்கு 12 பேர்த்த வெளியிட்ட பிறகு இல்ல அந்நியார் தரப்பு வந்து ஆர்குமெண்ட் பண்ண சரியில்லைன்னு சொல்லி நீ குற்றச்சாட்டை மாத்தி வரேன்னு சொன்னா இவர் எப்படி ஒரு நம்பகத்தன்மையா இருப்பாரு? தரமேலாத மனுவை தயார் பண்ணி சிபிஐ விசாரணை கேட்டு பெட்டிஷன் போட்டு டைல்யூட் பண்றாங்க. ஓகே, ஒரு பக்கம் ஏவன் குற்றம் உயிரோடு இருக்கிறான்னு சொல்லி வழக்க மாத்துற, கைது செய்யப்பட்ட பிள்ளை எங்களுக்கு மோட்டிவ் இல்லைன்னு சொல்லி கைது பண்ற. இப்ப இதெல்லாம் எங்களுக்கு பார்க்கலதான் ஏற்கனவே திமுக பேசில் இருந்த நபர் யாரு, ஐயா ஆனந்தன். அப்ப திமுக பின்புலமா இருந்து ஆனந்த இயக்குதா? ஓகே, இது சந்தேகம் உங்களுக்கு வருது? சந்தேகம் வருது. ஏன்னு சொன்னா சவுக்கு சங்கர் மேல ஒரு 307 கேஸ் வந்து போடுறாங்க. 307 கேஸ் போடுறாங்க. சவுக்கு சங்கர் தொடர்ச்சியா ஆனந்த விமர்சிக்கிறார். அவங்களுக்குள்ள தனிப்பட்ட என்ன இருக்கலாம், அவரு அரசியல் விமர்சிக்கிறார். சரி, ஆனா அவர் மீது கமிஷனர் இவர் கொடுத்த கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு உடனடியா வந்து அவர் 307 கேஸ் போடுறாரு. ஒரு பக்கம் கமிஷனர் எதிரி மாதிரி காமிக்கிறாரு. ஆனா இவர் கொடுக்குற பெட்டிஷன் வாங்கி உடனே எப்படி வழக்கு இப்படி போடுறாரு? அப்ப நான் வெளியிருந்து எதிர்க்கிறேன், ஆனா உள்ளுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படி மாதிரினாலதான் என்ன சொன்னா அருண் கமிஷனரு, ஆனந்த் அவர்கள், அரசு மூணும் சேர்ந்து வந்து இயங்குறாங்கன்னு தான் எங்களுக்கு மிகப்பெரிய சந்தேகம் இருக்குது. ஏன்னா இந்த வழக்குல ஒவ்வொன்று தொடர்ச்சி அவர் சொல்ற என்ன சொன்னா வழக்கை இப்படி வெற்றி பெற நீ வந்து யோசிக்கணும். வழக்கை எப்படி கொண்டு போகணும். அண்ணன் வழக்கை வந்து 12 பேர் வெளியே போயிட்டான். நாங்கள் 12 பேருக்கு கேன்சல் பெயில் போட்டிருக்கோம். ஒரு ஸ்டெப் எடுத்தாரா ஆனந்த்? ஏன் ஸ்டெப் எடுக்கல? 2 பேர் ரிலீஸ் பண்ண அன்னைக்கே நாங்கள் 2 பேருக்கு பெயில் ரத்து பண்ணு சொல்லி முன்னாடியே நாங்கள் நீதிமன்றத்தில். அது ஏன் அவர் பண்ணல? என்ன ரீசன் சொல்றாரு அவரு? எது அவருக்கு தெரியல, அதை பற்றி தெரியல, அதான் பண்ணலை. கேட்டால் அவர் வந்து ஒன்றும் அவருக்கு உத்தரவு கொடுக்காம இருப்பாங்க. கவர்மெண்ட் நினைக்கிறான் திமுக அரசு உத்தரவு கொடுக்காம இருப்பாங்க. இதெல்லாம் நீ செய்யுங்கன்னு சொல்லிட்டு அவர் உத்தரவு கொடுத்தாதான் அவர் செய்வார். அவர் உத்தரவு அது பண்ணாம இது வரலுமே அவர் வந்து அதை வந்து செய்யலை. நாங்கள் தான் இன்னைக்கு உயர்நீதிமன்றத்தில் போய் நாங்கள் அன்னைக்கு வந்து இந்த எதிரியோட போட்ட பிணையை ரத்து பண்ணுங்க, தப்பு இது, நீ பிணை கூட தப்புன்னு சொல்லணும். நாங்கள் போட்ட பிறகு தான் கவர்மெண்டே போட்டிருக்காங்க. இன்னைக்கு மனு விசாரணைக்கு வருது. இன்னைக்கு வருது. ஓகே, நாங்கள் பெயில் கேன்சல் பண்ணி போட்ட பிறகு தான் கவர்மெண்ட்டே நீங்கள் கோர்ட் அப்ரோச் பண்ணிருக்காங்க. ஆனால் ஆனந்த் தரப்பு எந்த அப்ரோச்சும் இல்லையா? பண்ணல. ஏன் பண்ணல? மோட்டிவே இல்லைன்னு சொல்லி பெயிலோட வச்சுட்ட, வெளில பெயில் போயிட்டாங்க. நாகேந்திரன் உயிரோடு இருக்காருன்னு சொல்லிவிட்டேன். நாகேந்திரன் கண்டுபிடிச்சு தர போற. இப்போ யாரு ஆனந்த் நாகேந்திரன் வந்து ஆனந்த் கண்டுபிடிச்சு கொடுத்துருவாரு. நீ அன்னைக்கு சொன்ன பிறகு இது வரலையும் ஒரு ஸ்டெப் எடுத்தியா கண்டுபிடிக்கிறதுக்கு? உயிரோடு நிரூபிக்க முடியுதா? அப்போ நீ கோர்ட்டில் எது வேணா ஆர்கியூ பண்ணுன்னு சொன்னால் அப்போ சாதகம் யாருக்கு சாதகமாக போகும்? அரசாங்கத்துக்கு சாதகமாக போகும். அரசுக்கு சாதகம், எதிரிக்கு சாதகமாக போகும். ஆமாம். அப்போ நீ யாருக்கு வக்கீல செயல்படுற? எதிரிக்கு வக்கீல செயல்படுறியா இல்லை பாதிக்கப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் வக்கீல செயல்படுறியா? ஓகே, எப்படி எப்படி ஒரு ஆனந்த் அவர் எப்படி நாங்கள் நம்புறது? நாங்கள் அப்போ ஒரு தலைவரா வந்தது நடக்கிற சம்பவத்தெல்லாம் பார்த்தாலே ஒரு பிளானிங் எந்த கட்சி வேலையும் செய்யலையே. எந்த கட்சி வேலையும் செய்யல. யூடியூப்ல பேசுறாரு, கூட்டு நடத்த, அவ்வளவுதான். எந்த கட்சி வேலையும் செய்யல. கேட்டா அந்நியர் கட்சி வந்து உடைச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்படி கூட்டதுனா யாரோ தப்பா வழி நடத்துறாங்க, அவர்களை தப்பா வழி நடத்துறாங்க யாரோ. இல்ல அவரு தப்பா இருந்துட்டு மத்தவங்க தப்பா சொல்றாரு, வேற ஒண்ணும் கிடையாது. அவர் ஆனந்த் தரப்புல வந்து எல்லாம் எக்ஸ்போஸ் ஆயிட்டாரு. இவரு இல்லை சரியில்லாத நபர்னு சொல்லி எல்லாம் தெரிஞ்சிச்சு. மக்கள் மத்தியில் இன்னைக்கு வந்து எவ்வளோ பெரிய துரோகத்தை வந்து அன்னைக்கு குடும்பத்துக்கு அண்ணன் குடும்பத்தை அன்னைக்கு இழைச்சிருக்காரு வந்து எல்லாம் தெரிஞ்சு போச்சு. இன்னைக்கு வெளியில போய் அவர் அரசியல் பண்ண முடியல. அப்ப அன்னிய குற்றச்சாட்டு பண்ணாதானே வந்து அவங்க தப்பிக்க முடியும். ஓகே, குடும்பத்தை சண்டை உண்டு பண்ணி விட்டாருங்க. குடும்பத்துக்குள்ள சண்டை? ஆமா. குடும்பத்துக்கு சண்டை உண்டு பண்ணி, ஏன்னா அன்னியார் அண்ணனு காதல் திருமணம். ஆமா, சாதி மறுப்பு திருமணம். சாதி மறுப்பு காதல் திருமணம். அவங்க காதல் திருமணம். அப்போ ஆக்சுவலாக வந்து அண்ணன் வந்த பிறகு அவங்க அண்ணியோட நம்ம இது பண்ணி வந்தாலும் அவங்க குடும்பத்தில் ஒரு சில நபர்கள்லாம் வந்து அவருக்கு மேலே எல்லா வாழ்க்கையில என்ன பண்ண சொன்னா உடனே குடும்பத்தை பிரச்சனை பண்ணி அண்ணி பண்ண சரியில்லைன்னு சொல்லி குடும்பத்தை அன்னைக்கு தான் திருப்பி விட்டாரு. அவங்களே பெட்டியெல்லாம் கொடுத்து வச்சிருந்தாங்க. இது போன்றவெல்லாம் செஞ்சு வையாரு. இவருன்னா இவர் கட்சியோட தலைவராயிட்ட அவங்க வந்து கட்சிக்கு பொறுப்பு கொடுத்தாங்க. இவரே ஆளை வச்சு இல்லை அந்த பொறுப்பு டம்மி பொறுப்பு, அது ஒரு பொறுப்பே கிடையாதுன்னு சொல்லி சொல்ல வச்சேன். ஓகே, நான் அவங்க தேசிய தலைமையை வந்து கூப்பிட்டு கேட்டாங்க. தேசிய தலைமையிட்ட பேசி பார்த்தாங்க. அவங்க வந்து இல்லைன்னு சொன்னாங்க. அதன் பிறகு நம்ம என்ன பண்ணோம், இல்லை 3 மாதம் கேட்டார்ல, 3 மாதம் முடிஞ்சு போச்சு, அந்த மாநில தரப்பு எங்கள்கிட்ட நாங்களே பார்த்துக்கணும்னு சொன்னாங்க. அது மறுத்தாங்க. அவங்க அது சரி இவங்கள்ட்ட இருந்தால் நம்ம வந்து நியாயம் கிடைக்காது, வழக்கையும் விட்டுருவாங்க, நம்ம வந்து எல்லாத்தையும் காலி பண்ணிடுவாங்க. ஏன்னா
ஏன் சொல்றேன்னு சொன்னா அண்ணனுடைய ஆதரவாக இருந்த நபர் எல்லாம் கட்சி விட்டு தூக்க ஆரம்பிச்சாங்க. ஆனந்த் அண்ணனுக்கு யார் எதிராக இருந்தாங்களோ அந்த நபரை கட்சி உள்ள சேர்த்த ஆரம்பிச்சார். ஆம்ஸ்டாங் கட்சியில் இருக்கும்போது கட்சி நடவடிக்கை எடுத்து நீக்கி இருப்பார்ல, அந்த நபர்ல கட்சியில சேர்த்து வச்சிருக்காரு இன்னைக்கு எல்லாத்தையுமே. அப்ப அண்ணனுக்கு எதிரான நபர்ல கட்சி சேர்த்துறாங்க. அண்ணனுக்கு யாரெல்லாம் வந்து ஆதரவா இருந்தாங்களோ, அண்ணன் கூட பயணிச்சாங்களோ அந்த நபர்கள்லாம் கட்சி பொறுப்புட்டு எடுக்கிறாரு. இதுதான் அன்னைக்கு கேள்வி கேட்டாங்க. எப்பா நீ உன்னை வந்து கட்சி பொறுப்புட்டு எடுக்க உனக்கு கட்சியில இப்ப சேர்த்தல, அண்ணன் வழக்க பாக்குறதுக்கும் கட்சி டெவலப் பண்ணதான் வந்து நீ வந்து கட்சியில நான் வந்து மாநிலத்துல பொறுப்பு கொடுத்தோம். நீ என்னப்ப எந்த கேள்வியும் கேட்காம நீ வந்து நீ எவ்வளவு பொறுப்புட்டு எல்லாத்தையும் எடுக்கிற, நீ அவங்க உழைப்பு பத்தி உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு 10 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் கட்சியில் உழைச்சி இல்லை அண்ணக்கா நின்னுவீங்க, அவங்கள பொறுப்பு எடுக்கிறேன்னு கேள்வி கேட்டதான். உடனே என்ன பண்றாருன்னு சொன்னா, உடனே வந்து அண்ணி இருந்தாங்கன்னா நம்மளால வந்து எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா எல்லா இடத்துலையும் அண்ணி தான் போகும். ஆனந்த் யாரும் மதிக்கிறது இல்லை. அப்ப என்ன பண்றாருன்னா, அப்ப அண்ணி இந்த கட்சியில பயணிச்சாங்கன்னா நம்மள யாரும் நம்மள கண்டுக்க மாட்டாங்க, நம்ம மதிக்க மாட்டாங்க, அன்னிக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பான்னு சொல்லிட்டு அப்ப அண்ணி இந்த கட்சி வந்து எப்படி அப்ரூவ் அதுக்கான வேலையை பாக்குறாரு. அப்ப என்ன பண்ண எல்லாத்துக்கிட்டையும் அன்னைக்கு அந்த பொறுப்பே கிடையாது, ஒருங்கிணைப்பாளர் பதவியை சும்மா டம்மி பதவி, அது மாதிரி பொறுப்பே கிடையாது, அவங்க எந்த இதுவும் கிடையாது, அவங்க யாருக்கும் பொறுப்பு போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சு பேச வச்சு வந்து அதை வந்து தேசிய தலைமை முற்றுகிடும் போது இவங்க குரூப் பண்றாங்க. அதனால வந்து என்ன பண்ணான்னு சொன்னா, உடனே வந்து அவங்க ஒரு லெட்டர் வச்சு அண்ணியை வந்து வீட்டையும் குடும்பத்தையும் பார்த்து சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணியை வீட்டில் முடக்க பார்த்த பிறகுதான் அவங்க தனியாக கட்சி ஆரம்பிச்சாங்க. இல்லை அவங்களுக்கு தேவை கிடையாது. அவங்களுக்கு என்ன, அவங்க அப்படின்னா அவங்க அரசியல் ஆசை இருக்குது, அரசியல் நம்ம வந்து தலைவராகணும்னு நினைச்சாங்கன்னா, அவர் இறந்த உடனே வந்து 3 நாள் வந்து கேட்டாங்க பாருங்க, நீங்க தலைமை பொறுப்பு ஏத்துக்குன்னு சொல்லிட்டு. ஆமா ஏத்துக்குன்னு சொல்லிட்டு பொறுப்பு ஏத்திருப்பாங்களே அன்னைக்கு. அவங்க எனக்கு வேணான்னு சொன்னதுனால தானே ஆனந்துக்கு பொறுப்பு கிடைச்சிச்சு. உண்மை அவங்க கை காமிச்சால் தானே ஆனந்த் அவரு. இதே முதல் செயற்கை கூட்டத்தில் பேசினாரு, அந்நியர் கிட்ட என்னைக்கே நான் பொறுப்பு கொடுத்துவேன், இந்த பொறுப்பு எனக்கு இதுக்கு சமம்னு சொல்லி. அதெல்லாம் இருக்கா? இன்னும் ஆதாரம் எல்லாம் இருக்கு. எல்லாம் ரெக்கார்டு ஆதாரம் ஃபேஸ்புக்ல எல்லாமே லைவ்ல இருக்கு, எல்லாமே எல்லாம் பொறுப்பாளர் இருக்காங்களே. அப்ப நான் வந்து அன்னி கேட்டா நான் எனக்கு இந்த பொறுப்பு 3 மாசம் தூக்கி கொடுக்குறேன், அப்புறம் நீ பொறுப்பு நீ அப்படியா வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அப்ப இது இந்த அண்ணனுடைய படுகொலை வழக்குல உண்மையை மறைப்பதற்காக இவர் யாரை இயக்குற, ஆனந்த இயக்குறாங்க, அன்னி யாரும் இயக்கல. ஆனந்த அப்ப ஆளுங்கட்சி நம்மளால இயக்கப்படுறான சந்தேகம் இருக்கு. ஏன்னா முழுக்க திமுக பேஸ் அவர் ஆனந்த். ஓகே. ஆனா இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல இப்ப தமிழக அரசு கேட்ட மாதிரி சிபிஐக்கு விசாரிக்க வேணாம்னு சொன்னதுக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்க? ஸ்டே கொடுத்துட்டாங்க. இப்ப என்ன கொடுத்துட்டாங்களா? அதுல திரு ஆனந்த் நிலைப்பாடு என்ன? இப்ப ஆனந்த் என்ன சொல்லிட்டாருன்னு சொன்னா, இங்க வழக்கு மேல்முறையீடு பண்ணி அங்க போயிட்டாங்க. அவர் ஆனந்த் தரப்புல அவங்க வந்து யோகேஸ்வரன் ஒரு அட்வொகேட் வைக்கிறாங்க. அவரு ஒரு நார்மல் ஸ்டாண்டிங் கவுன்சில் தான் அவரு. அன்னி தரப்புல நம்ம வழக்கு டிஸ்மிஸ் ஆயிடக்கூடாது, இந்த வழக்குல இது தப்பு நடந்துடக்கூடாது, இந்த வழக்குல வந்து நம்ம வந்து முக்கியமான விஷயம் இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னு சொன்னா, அன்னியும் எங்க தரப்பையும் இதுல கேட்கணும். ஒன் ஆஃப் தி விக்டிம், ஏன்னா இறந்து போனவுடைய மனைவி உறவு. ஆமா, மனைவி நானு, எனக்கு தான் முழு ரெஸ்பான்ஸ், நான் தான் முழு பொறுப்பு. ஆனந்த் இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு மாறி போயிடலாம். ஆனந்த் நாளைக்கு வீட்டுல படுத்துவோம், அன்னி படுத்துவோங்க வீட்டுல முடியாது. ஆனந்த் அன்னி இருக்க முடியாது. அப்ப என்ன சொன்னா, அந்த வழக்கை முழுமையா பார்க்க வேண்டிய பொறுப்பு அன்னி இருக்கிறதுனால அன்னி என்ன பண்ணன்னு சொன்னா, உச்சநீதிமன்றத்திலே மிக மூத்த வழக்கறிஞர் பசந்த்னு சொல்லிட்டு வழக்கறிஞர், ஹைகோர்ட் கேரளா ஹைகோர்ட் உயர் நீதிமன்ற நீதிபதியா இருந்து உச்சநீதிமன்றத்துல மோஸ்ட் சீனியர் கவுன்சிலா இருக்காரு. ஓகே. அப்படி ஒரு மூத்த நீதிபதியை வச்சு நீதிமன்றத்துல வந்து அவரை வந்து அப்ரோச் பண்றாங்க. நீ எங்க தரப்பு வந்து நீங்க கேட்கணும், நீங்க எங்க தரப்புல கேட்கணும். இது வந்து அது அவங்க பிரதர் போட்ட பெட்டிஷன் மேல வந்திருக்கு. அந்த பெட்டிஷன்ல பாதி சாராம்சம் இல்லாம இருக்குது. எங்க பெட்டிஷனும் உயர் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு. அதில் நாங்கள் நிறைய கிரவுண்ட் சொல்லியிருக்கோம். அந்த கிரவுண்ட்ஸை கேட்குறேன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்ய மாட்டோமா? கண்டிப்பா செய்வீங்க. அந்த முறையீடு செஞ்சது என்ன பண்றாருன்னா, இடைச்சொல் மனுங்கிறாரு. இன்டர்வினர் பெட்டிஷனருக்கும் இடைச்சொல் பெட்டிஷன் வித்தியாசமே தெரியாம இருக்காரு ஆனந்த் அவர்கள். ஓகே. உச்சநீதிமன்ற உச்சநீதிமன்ற அட்வொகேட்டுங்கிறாரு, சீனியர் கவுன்சிலுங்கிறாரு. இம்ப்ளிமெண்ட்டுக்கும் இன்டர்வியூனருக்கு வித்தியாசம் இருக்கு. இம்ப்ளிமெண்ட் தான் இடைச்சொல் நம்ம வந்து ஒரு விஷயத்தில் சேர்த்துக்குன்னு சொல்லணும். இன்டர்வியூனா நாங்கள் ஒன் ஆஃப் தி பார்ட்டி, நாங்கள் பார்ட்டி, நாங்கள் எங்க தரப்புல உங்க விஷயம்லாம் இருக்குது, நான் கேட்குன்னு சொல்றேன். நாம அப்ப என்ன பண்ணலாம், உச்சநீதிமன்றம் எங்க விஷயத்தை கேட்கலாம், கேட்காமையும் போகலாம், அது ஒரு பகுதி தான். ஆனா இந்த வழக்குல நீ முதன்மை மனுதாரன்னு சொல்ற, நான் தான் என்ன பெட்டிஷன் ஆர்டர்ஸ் நாங்க தான் வாங்கணும்னு சொல்றேன். அப்ப நீ உச்சநீதிமன்றம் வாதத்தை வைக்கணும்ல. அப்போ வாதத்தை நீ ஏன் வைக்கல? அவர் பேசின அந்த அவங்க ஆனந்த் தரப்புல பேசின வழக்கு என்னன்னு சொன்னா, கண்டமண்டம் பத்தி மட்டும் தான் பேசினாரு. சித்தார்த் லூர்தான்னு சொல்லி மோஸ்ட் கிரிமினல் சைட்ல சீனியர் அட்வொகேட் அவர் அப்பீல் ஆகனா ஃபார் அவர்ஸ்க்கு வந்து ஒரு லட்சக்கணக்கில் ஃபீஸ் வாங்கின அட்வொகேட். அவர் தான் இந்த கவர்மெண்ட் திமுக கவர்மெண்ட் அப்ரோச் பண்றாங்க, அட்வொகேட்டை வைக்கிறாங்க. அவர் சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னா,
இந்த வழக்கில் ஐடி பீரியடை பற்றி கேட்டிருக்காங்க கீனோஸ் தரப்பு பெட்டிஷன். நாங்கள் ஐடி பீரியட் ஏன் பண்ணல விஷயத்தை நாங்கள் வந்து சொல்லியிருக்கிறோம். அது சொல்லியிருக்கிறோம். இந்த ஒரு கிரவுண்ட்ஸ் தவிர மற்ற எந்த கிரவுண்ட்ஸையும் இவங்க கேட்கல. கீனோஸ் தரப்பு கேட்கல. ஆனால் ஹைகோர்ட் ஆர்டரில் நிறையா விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அவர் பர்சனலாக ஒரு விஷயத்தில் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க, ஆர்டரில் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ எப்படி இந்த வழக்கு வந்து உச்சநீதிமன்றம் வந்து இதை வந்து வழக்கை பேஸ் பண்ணி இல்லை, பர்சனை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணுறாரு சித்தார்த். எங்கள் தரப்பை வந்து நீங்கள் கடைசியாக கேட்குறா நீங்கள் பேச அமைதியாக இருங்கன்னு சொல்லி பசன் சொல்லிட்டாரு. சார் அமைதியாக உட்காந்துட்டாரு. யோகேஷ் கண்ணாவை கேட்குறாரு, உங்கள் தரப்பு நீங்கள் ரெஸ்பாண்ட் தான், நீங்கள் வந்து அவர் சொல்கிறதுக்கு நீங்கள் கவுண்டர் கொடுன்னு சொல்கிறாரு. அப்போ இவர் என்ன பண்ணிருக்கணும்? கவுண்டர் கொடுத்துருக்கணும்ல. இவர் கவுண்டர் பற்றி பேசவே இல்லையே. ஓகே, இவர் கண்டெம்ட்டை பற்றி தானே இவரும் பேசினாரு. ஆனால் தான் ஜட்ஜி கேட்டார், கண்டெம்ட் பெட்டிஷன் நீங்கள் வந்திருக்கா அன்றைக்கி? இல்லை, கண்டெம்ட் பெட்டிஷன் வரல. இன்றைக்கி நோட்டீஸ் ஆகலை. அப்போ நீ இல்லை கேட்க முடியாது, நான் வந்து சிபிஐ ஸ்டே கொடுக்குறேன் நான் அப்படிங்கிறாரு. சிபிஐ ஸ்டே கொடுக்குறேன்னு சொன்னதுனால தான் பசந்த் சார் எந்திரிச்சு சத்தம் போட்டார் கோர்ட்டில். நீங்கள் எப்படி வந்து ஸ்டே கொடுக்க முடியும்? நீங்கள் 3 டைம் பெட்டிஷனை வந்து மறுத்துட்டீங்க. கவர்மெண்ட் ஸ்டே கேட்டப்ப நீங்கள் ஸ்டே வந்து கொடுக்குமான்னு சொல்லிட்டு இன்னைக்கு எப்படி நீங்க ஸ்டே கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்ற நீதிபதி கேள்வி கேட்டாரு வசந்த் சார், சீனியர் கவுன்சில். அதுக்கு அவர் சொன்னாரு, நானும் மனுஷன் தான், நான் தப்புன்றீங்களாம்ல அப்படின்னு. யார் சொல்றாரு? நீதிபதி சொல்றாரு. இது யார் கண்டம், இது யாரு கேட்டுக்கணும்? ஆனந்த் தரப்பு வக்கீல் யோகேஷ் கண்ணா கேட்டுக்கணும்ல. இவர் அதை கேட்கவே இல்லையே. கேட்காம என்ன பண்றாரு? தப்பை மறைக்கிறதுக்காக இவரு சார் கோவப்பட்டு பேசுறதுனாலதான் ஜட்ஜி. ஏங்க, ஒரு கோர்ட்ல வந்து ஒரு அட்வொகேட் கோவப்பட்டு பேச ஜட்ஜி தீர்ப்பு மாத்தி எழுதிடுவாரா? வாய்ப்பே கிடையாது. சட்டம் தான் அங்க பேசணும். சட்டம் தான் அவர் பேசினாரு. தனிப்பட்ட பிரச்சனையா பேசினாரு? நீங்க எப்படிங்க 4 முறை வந்து அனுமதி ஸ்டே தரமாட்டேன்னு சொல்லிட்டு 5ஆம் முறை எப்படி நீங்க ஸ்டே கொடுத்தீங்க? இது என்னங்க ஜஸ்டிஸ் தானே வந்து ஒரு கேள்வி கேட்டாரு, உச்சநீதிமன்ற நீதிபதி கேள்வி கேட்டாரு. அந்த கேள்வியோட கேட்கலாம். சீனியர் கவுன்சில் அவருக்கு என்ன மரியாதை சொல்லுங்க பார்ப்போம். அது ஆனந்தா கேட்டிருக்கணும், முதல்ல கேட்டிருக்கணும். ஏங்க, அவரு அரசு தரப்புல போன அப்பீல் ஒரு சித்தார்த் லூர்தா பேசுனதுக்கு கவுண்டரும் கொடுத்துனாவே அந்த ஸ்டே ஆயிருந்திருக்காதுங்க. இவங்க கவுண்டரே கொடுக்கலையே. நாங்க அன்னைக்கு பிரசன்ஸ், நாங்க நேரில் இருந்தோம் சுப்ரீம் கோர்ட்ல. நாங்க எல்லாரும் சுப்ரீம் கோர்ட்ல இருந்தோம். ஏன் அந்த வழக்கு சிபிஐக்கு மாத்தணும், சிபிஐக்கு இந்த கேஸ் ஏன் ஃபிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவரு கவுண்டர் கொடுத்திருந்தாவே அன்னைக்கு ஸ்டே வெக்கெட் ஆயிருந்திருக்காது. எங்களே தான் கடைசியாக கேட்கறேன்னு சொல்லிட்டாரு. பசந்த் நீங்க உட்காந்து, நான் கடைசியாக இன்டர்வியூ தானே பெட்டிஷனை கேட்டு ரெஸ்பாண்டை கேட்டு கடைசியாக கேட்கறேன்னு சொல்லிட்டாரு. நாங்க உட்காந்துட்டோம். சரிங்கன்னு சொல்லிட்டு ரெஸ்பாண்ட் இவங்க ஆனந்த் தரப்பு வழக்கறிஞர் இல்லை, அவர் ஏன் அந்த வழக்கு சிபிஐக்கு மாற்ற வேண்டிய கேஸ் எதனாலும் சொல்லி ஆர்கியூ பண்ணணும்ல. ஏன் பண்ணல? இவர் அரசுல கண்டெம்ட், கவர்மெண்ட்டை கண்டெம்ட் போட்டிருக்கோம், நான் கமிஷனர் மீது கண்டெம்ட் போட்டு கண்டெம்ட் பத்தி ஏன் நீ பேசினோடனே அவர் ஜட்ஜி டென்ஷன் ஆகி, கண்டெம்ட் பெட்டிஷன் விசாரணை வந்திருக்கா, வள்ளி இல்லை, நீ கண்டெம்ட் பெட்டிஷன் வழக்குல பேசிக்கலாம், நீ பேசுனோடனே அவர் நான் ஸ்டே வெக்கேட் பண்ணி விட்டேன். இல்லைன்னா ஆயிருந்திருக்காது. அந்த தப்பை மறைக்கிறது என்ன பண்றேன்னா, இல்ல அண்ணியோட வழக்கறிஞர் சத்தம் போட்டு கோர்ட்ல பேசினாலதான் வந்து நீதிபதி கடுப்பாயிட்டாரு. ஏங்க, சத்தம் போட்டு பேச உணர்ச்சி பட்டு முடிவெடுப்பாங்க. அவரு ஒரு சீனியர் கவுன்சில், ஏதோ நீங்க நம்மள மாதிரி அவருக்கு ஒரு அட்வொகேட் இருந்தா கூட, லாயர் போட்டு போன அட்வொகேட் இருந்தா கூட நம்ம என்ன பண்ணலாம், அதுங்களாம் உச்சநீதிமன்ற கேள்வி சீனியர் கவுன்சில். அவரு வசந்த்னு போட்டா ஒரு முக்கியமான மெயின் எல்லா கேஸ்லயும் அவர் தான் அப்பீரன்ஸ், அவர் தான் அவர் ஆயுதரான பேர் நீ இப்ப தப்பு சொல்றேன்னு சொன்னா அப்ப இவர் தப்பை மறைக்கிறதுக்காக இருக்கு. அப்ப ஆனந்த் தரப்பு அடிப்படையில் இருந்தே வள்ளூர் கோட்டத்தில் ஆர்ப்பாட்டத்தில் சிபி வேணான்னு சொல்லி பேசின நபர் ஆனந்த். அது பின்னிட்டு கீனோஸ் குடும்பத்தில் பிரச்சனை உண்டு பண்ணி கீனோஸை வச்சு ஒரு தரமேல பெட்டிஷனை போட்டது ஆனந்த். அக்யூஸ்டுக்கு பெயில் வரும்போது இந்த அக்யூஸ்டுகள் சம்மந்தமே இல்லை, இவங்களாம் என்னது அவர் பாணியில் என்ன சொல்றதுன்னா, ரயில் வண்டியில் வந்து கரியல்லி போட்டவங்களாம், இன்ஜின் வந்து கை செய்யலாம். அப்போ நீ கரியல்லே போட்டோன்னு சொன்னா அப்போ சம்மந்த நாள் எதுக்கு, நீ எதுக்கே 1.5 வருஷம் உள்ள வச்சுன்னு கோர்ட்டு கேள்வி கேட்குது இல்லை, இவன் தப்பே செய்யல சும்மா ஆளுங்கிற. அப்போ 1.5 வருஷமா 16 மாசம் எதுக்கே உள்ள வச்சிருக்கிற நீதி. அப்ப அக்யூஸ்ட் பேச வேண்டிய பெயில நீ பேசி பெயில் வாங்கி கொடுக்குற 12 பேத்துக்கு. நாயேந்திரன் தான் மெயின். இது அவனை வந்து நீங்க வந்து உள்ள இருக்காருன்னு சொல்லி வந்து உயிரோடு இருக்காருன்னு சொல்லி நீ வந்து பேச வைக்கிற. மொட்டை கிருஷ்ணனை பத்தி நீ ஏன் பேசல? சம்பவ செந்தில பத்தி நீ ஏன் பேசல? சந்தேகம் இருக்கு. திருவேங்கடத்தோட என்கவுண்டரை பத்தி நீ ஏன் எந்த கொஸ்டின் ஏன் பெட்டிஷன்? நாங்க என்ன சொன்னோம், திருவேங்கடத்தை எல்லா விஷயம் தெரியும், திருவேங்கடத்தை விஷயத்தை மறைக்கிறதுக்காக தான் திருவேங்கடம் என்கவுண்டர் பண்ணிட்டான்னு சொல்லி தான் நம்ம எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். நம்ம அப்ப திருவேங்கடம் கொடுத்த கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் எங்க போச்சு? அப்ப திருவேங்கடம் சொன்ன விஷயம் எங்க ஏன் மறைச்சிங்க? அவனை என்கவுண்டர் பண்ணி நான் கேட்கறோம்ல, அதை பத்தி நீங்க கீனோஸ் பெட்டிஷன்ல ஏன் அவங்க ஏன் கேட்கல? நல்ல கிரௌண்ட் வச்சு கேட்டுருக்கலாமே, ஏன் கேட்க? அதான் அப்ப கவர்மெண்ட் சாதமான பெட்டிஷன் விஷயத்துல மறைச்சிட்டு ஒரு குறிப்பிட்ட பிரேயர் மட்டும் கேட்கறேன்னு சொல்லி சொன்னா அப்ப நீ என்ன காரணத்துக்காக கேட்கற?
இவர் கிட்டத்தட்ட ஒரு ஆளுங்கட்சியோட அடியாளாக செயல்படுறான்னு நினைக்கிறீங்க நீங்க? உச்ச நீதிமன்றத்துல போயிட்டு உங்க அரசு தரப்பு பேசிட்டாங்க, உன் தரப்பு கிரவுண்ட்ஸை எடுத்து வைங்கன்னு சொன்னா நீ கிரவுண்ட்ஸை பேசாம கவர்மெண்ட்ல கண்டெம்ட் போட்டு கண்டெம்ட் பத்தி பேசுறதுக்கு என்ன காரணம்? அப்ப இது ஏதோ ஒரு இவங்க விட்டா இவங்க வந்து எவ்வளவு லெவலுக்கெல்லாம் அந்நியார் லெவலுக்கு போவாங்கன்னா, இங்க வச்சுங்க லோயர் கோர்ட் வச்சுங்க மூத்த வழக்கறிஞர் பாப்பா மோகன், உச்சநீதிமன்றம் வச்சுங்க உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் பசந்த் அவருங்க. இப்படி மூத்த வழக்கறிஞர் சீனியர் கவுன்சில் வச்சு அவங்க ஆர்கியூ பண்றவங்க கேஸுக்கு எடுப்பாங்களா? தப்பா ஆர்கியூ பண்ண ஆனந்த வச்சு கேஸ் நடத்தினா கேஸ்க்கு எடுப்பாங்களா? இது மக்கள் புரிஞ்சுக்கணும்ல. ஓகே, நம்ம கேட்குற கேள்வி அதான். இப்போ இந்த மூத்த வழக்கறிஞர் அவங்க பேருக்கு எடுத்துட்டு தப்பு கோர்ட்டில் ஆர்கியூ பண்ண முடியுமா? வாய்ப்பு இல்லை. ஆனால் ஆனந்த் டைரக்டாக ஆர்கியூ பண்ண நான் வராரு. அங்கே யோகேஷ் கண்ணா ஒரு அட்வொகேட் வைக்கிறாரு. அவரு கவர்மெண்ட் ஸ்டாண்டிங் கவுன்சில், அவரு யோகேஷ் கண்ணா அங்கே இருக்க ஒரு ஸ்டாண்டிங் கவுன்சில் அவரு. ஓகே, அப்போ இது பின்புலத்தில் இவர் ஆல்ரெடி இவர் இருக்கிறது எல்லாமே இது எல்லாமே தப்பு பண்ணிவிட்டு தப்பு புறான் தூக்கி அந்நியார் பண்ண தப்புனால தான் அந்த வழக்கு வந்து இதாயிடுச்சு அப்படின்னு ஒரு இது பண்றாங்க. அப்ப வந்து இவர் வந்து ஏதோ ஒரு பின்னாடியோடைய பின்புலத்தோட யாரோ உடைய இவங்க அந்நியார் இயங்க உடனே தடுக்கணும். அவங்க நோக்கம் என்னன்னு சொன்னா அந்நியார் இயங்கக்கூடாது. அவங்க டார்கெட் என்னன்னா அவங்க வந்து கட்சி விட்டு பொறுப்புட்டு பதவி பறிச்ச உடனே வீட்டில் முடங்கிடும்னு பார்த்தாங்க. தனிக்கை சாரமாக நினைக்கல அவங்க முடங்கலை. சரி, நீங்கள் எனக்கு வந்து நீ அங்கே எனக்கு இது இல்லை, ஏன்னா அந்நியார் நம்பி அண்ணன் நம்பி அவங்க ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நீ கட்சி விட்டு தூக்க நபர் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எங்கே போவாங்க? இங்கே தான் வந்தாகணும். அப்போ என்ன பண்ணால் அப்போ அவங்களுக்கு ஒரு கொள்கை வேணும்னு சொல்லிட்டு அண்ணன் பேர்லேயே வந்து அவங்க தனியாக வந்து அதே பிஎஸ்பியோட கான்செப்டில் அண்ணன் சொன்ன கொள்கை அடிப்படையில் அது ஏன சின்னத்தில் கட்சி ஆரம்பித்தாங்க. அப்பயும் அவங்க பயம் வைப்பிச்சுனாடா அது இவங்க வந்து வீட்டில் புடங்குவான்னு பார்த்தோம்னா அவங்க வந்து கட்சி ஆரம்பித்து செயல்படுத்திட்டான்னு சொல்லிட்டு அந்நியர் கட்சி ஆரம்பித்த பிறகு தமிழ்நாடு எங்கே போனால் ஒரு மிகப்பெரிய அவருக்கு வந்து வரவேற்பு. எல்லாம் பெண்கள் குழந்தைகள்லாம் வந்து கட்டி பிடிச்சி அழுவு கதறாங்க அந்நியாரை பார்த்து. அப்போ இன்னும் இவங்க அரசியலாகவும் இதாகிட்டாங்க. சரி, வழக்கை எடுக்கலான்னு பார்த்தா வழக்கு என்ன பண்ணிட்டாங்க, இவங்க தமிழ்நாடுக்கு மோஸ்ட் சீனியர் கவுன்சிலை வச்சு வழக்கு நடத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு எந்த இதுவுமே இல்லை, இது ஏதோ விஷயத்தை நம்ம வந்து நம்ம கொண்டு போகிற விஷயத்தை அவங்க வெளிக்கொண்டு வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு தான் இது திட்டமிட்டு ஆனந்த் அவர்கள் அந்நியாரை முடக்கு வேலை தான் செய்கிறாங்க. அப்படி தான் என்ன பண்ணான்னா இன்னைக்கு அவர் வழக்கு ரீதியாக பேசாமல் அந்நியாரை தனிப்பட்ட முறையில் பர்சனலாக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் எதை நோக்கி தொடர் நகரம்? இதில் சிபிஐக்கு ஸ்டே கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க? இப்படி போகும் இது? நம்ம என்னன்னு சொன்னால் நாம் தெளிவாக இருக்கிறோம். நம்ம சட்ட போராட்டம் நடத்தி தான் அந்த வெற்றி பெற முடியும். இது வழக்கு வந்து தற்காலிக ஸ்டே தான் கொடுத்துருக்காங்க. உடனே வந்து டிஸ்போசல் ஆகலை. இன்னும் 13ஆம் தேதி மீண்டும் வந்து விசாரணைக்கு வருது, உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருது. நாங்கள் அப்பயும் சீனியர் கவுன்சில் வச்சு அந்த கேஸில் வந்து நாங்கள் வந்து ஆர்கியூ பண்ண போகிறோம். இது இருந்தால் கூட நாங்கள் அடுத்து ரிவ்யூ போகிறதுக்கான எல்லா வேலையும் செய்வோம். நம்ம இதில் வந்து அரசியல் பின்புலமாக இருக்கின்ற அரசியல் நபர்களை கைது செய்யப்படாமல் நாங்கள் வந்து போய போகிறது கிடையாது. அண்ணன் வந்து எவ்வளவோ படுகொலைக்கெல்லாம் நியாயம் பெற்று கொடுத்துருக்காரு. ஏன்னா குறிப்பாக அந்த கோகுல் ராஜ் கொலை வழக்கெல்லாம் வந்து அண்ணவனோட பங்களிப்புலாம் அவர் எங்களுக்கு எல்லா செலவுகளும் பார்த்து தான் அமிச்சிட்டாங்கன்னா தான் ஒரு நாள் வெளியே சொன்னது கிடையாது. வெளியே சொல்லிக்கவே மாட்டார். நாங்கள் வரேன்னு சொன்னால் அவரே ரூம் போட்டு கொடுப்பாருங்க. நாங்கள் இன்னைக்கு ஹைகோர்ட்டில் அந்த கேஸ் நடத்த வரேன்னு சொன்னால் நேரில் அவரே ரூம் போட்டு புக் பண்ணிட்டு கால் பண்ணி சொல்லுவார், எப்பா புக் பண்ணிட்டேன்ப்பா. ஏன்னா இந்த சமூகத்தோட ஒரு சீரியஸ்னஸை புரிஞ்சுக்கிட்டார், அந்த சமூகத்தோட வழியை புரிஞ்சுக்கிட்டார். யாரையோ நம்பர் அனுப்பி போட்டு ரூம் போட்டு கொடுத்துடலாம். அவரே டேரெக்டாக ரூம் போட்டு பார்த்து ரூம் போட்ட நம்பர். ஆனால் அங்கே யார் நம்பர் இருக்காங்க அவங்க நம்பர் கொடுனா நான் தான் இருந்திருக்கேன், நான் தான் இருக்கேன் அந்த அப்பான்னு சொல்லி ஃபோன் கொடுப்பாரு ரிசப்ஷனில். அப்படி ஒரு மாபெரும் தலைவர், யாருக்காக நிற்கணும்னு நல்லா தெரிஞ்ச நபர்கள். ஆனால் அவரு படுகொலைக்கு நாங்கள் நீதி கிடைக்காம நாங்கள் ஆனந்த நம்பிலாம் அங்கே வந்து இறந்துட மாட்டாங்க. ஏன்னா ஆனந்துக்கு நம்பிக்கையும் கிடையாது, கிடையாது. ஆனந்த் நாளைக்கு இன்றைக்கி விலைக்கு போயிடலாம். ஆனால் அந்த அந்நியர் அப்படி விலைக்கெல்லாம் போக முடியாது, பண்ண முடியாது. ஆனால் இந்த வழக்கு நிச்சயம் நியாயம் கிடைக்கும். இது தற்காலிக வந்து இதான உண்மையாலுமே வந்து சொன்னால் இவங்க தலையீடு இல்லைனாவே யார் ஆனந்தோட தலையீடு இல்லாவே இந்த வழக்கு நியாயம் கிடைச்சிடும் உங்களுக்கு. ஏன்னா நாங்கள் ஒரு பக்கம் ஆனந்த் எடுத்து போராட வேண்டிய சூழல் ஒன்று. ஏன்னா எங்களை இப்போ தப்பா வந்து அதாவது வழக்கை டைலூட் பண்ணுறதுக்காக வேலை பார்க்குறாருன்றீங்க. இன்னொன்று காவல்துறை சண்டை போடுறோம். நாங்கள் 3 அரசு சண்டை போடுறோம். இப்போ 3 பேர் சண்டை போடுறது நாங்கள் மூணை தாக்குதல் தாண்டி தான் அந்த வழக்கு நியாயம் கிடைக்க வேண்டிய சூழல் இருக்கு. ஆனால் உண்மை என்னைக்கு வெளியே வரதான் செய்யும். இதில் மிக முக்கிய புள்ளிகள் கண்டிப்பாக அது அரசியல் தலையீடு இருக்குது. இது அரசியல் படுகொலை, சாதிய படுகொலை. இது குறிப்பாக சம்போ சிந்தியில் இந்த வழக்கில் பிடிச்சாவே இந்த வழக்கில் பின்புலவர்கள் எல்லா நபர்களும் வந்துருவாங்க. அதை பிடிப்பதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. அது பிடிச்சிடக்கூடாதனால தான் தமிழக அரசு என்ன பண்ண வழக்கு சிபிஐ போனோட சிபிஐ ஸ்டே கேட்டு தொடர்ச்சியாக வந்து இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை நாங்கள் ஒருபோதும் விட மாட்டோம், சட்டப்படம் தொடரும்.
ரொம்ப டீட்டெயில்டாகவும் அதே சமயம் என்ன நடக்குது அப்படிங்கிறத உங்களுடைய பார்வையிலிருந்து உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ரொம்ப உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படையாக வந்து பேசியிருக்கிறீங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த நிகழ்வுகள் மற்றும் இந்த வழக்கு நிலவரம் அப்படிங்கிறது எப்படி மாறப்போகிறது என்று எங்களுக்காக ஒரு வருகனையும் கருத்து மிக்க மிக்க நினைத்துள்ளார். மிக்க மகிழ்ச்சி. ஏன்னா இப்போ தொடர்ச்சியாக வந்து நம்ம சமூகத்துக்கு இந்த மக்களுக்காக வேணா ஆம்ஸ்டாங் சாதாரண நபர் கிடையாது. இந்த சமூகத்தோட எதிர்பார்ப்பு இருக்கு. ஒரு வழக்கு எப்படி போகுது, என்ன நடக்குது, எது நடக்குதுன்னு சொல்லிட்டு. அப்போ இந்த ஊடகத்தின் வாயிலாக மக்களுக்கு அவர் நடக்கின்ற விஷயங்கள், அந்த வழக்கோட தன்மை, அந்த வழக்கு நம்ம நீர்த்து போகாது. ஏன்னா இப்போ அந்த 12 பேர் பெயில் கிடைச்சோடனே வழக்கு நீர்த்து போச்சு, அவ்வளோதான் வழக்கு முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு எல்லாம் மத்தியிலையும் வந்து பண்ணியிருக்காங்க. கிடையாது, இது தற்காலிகமான ஒரு இதான ஒழிஞ்சு நாங்கள் அந்த 12 பேர்த்துக்கும் பெயில் கேன்சல் பண்ண சொல்லி உயர்நீதிமன்றம் நாட்டிருக்கு. நாம இன்னைக்கு கூட வழக்கு விசாரணைக்கு வருது இன்னைக்கு. அதனால அந்த நபர்களுடைய நாங்கள் என்னைக்கும் அந்த வழக்கு நீர்த்து போக விட மாட்டோம். இது தொடர்ச்சியாக நாங்கள் போராட்டம் பண்ணுவோம். அதுக்கு நான் சமூக அண்ணன் ஆம்ஸ்டாங் எங்கள் கூட இருக்காரு, அந்நியர் உருவத்தில் மறு உருவமாக இருக்காங்க. அதனால் வந்து நாங்கள் வழக்கு நீர்த்து விட மாட்டோம். உண்மையாக அந்த மக்களுக்கான ஒரு நல்ல செய்தி, நல்ல நீதி கிடைக்கும் நாங்கள் வந்து இந்த வாயிலாக தெரிவித்துக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி தோழர். நன்றி. இன்னும் சந்திக்கலாம். வணக்கம்.